அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இங்கு வந்திருக்கும் அனைத்து தயவு நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு பத்திரிகையை பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியுது, 274வது நிகழ்வு. அப்படின்னா 22 வருஷத்துக்கு மேல, ஏற்கனவே 23 வருஷம் தொடர்ந்து நடந்திருக்கு மாறாம. இப்படி ஒரு சட்ட விசாரணை நிகழ்வை இந்த 22, 23 வருடங்களாக தொடர்ந்து நடப்பதற்கு பாடுபட்டு வரும் அனைத்து தயவு உள்ளங்களுக்கும், பாடுபட்ட அனைத்து தயவு உள்ளங்களுக்கும், பாடுபட்டு கொண்டிருக்கும் அனைத்து தயவு உள்ளங்களுக்கும் ஒரு தயவார்ந்த ஒரு நன்றியை நம்ம எல்லோருமே சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஃபர்ஸ்ட் சரியா, 23 வருடம் இல்லையா? 23 வருடங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது. அதனால அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தயவார்ந்த ஒரு நன்றியை நம்ம எல்லாருக்கும் சொல்லி ஆகணும். அடுத்ததா இன்னைக்கு ஸ்பான்சர் ஐயா தயவுத்திரு சண்முகப்பிள்ளையன்சன்ஸ் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கணும். நமக்கு எல்லோருக்கும் பரிச்சயமான, எல்லோரும் ரொம்ப தயவோடு பழகக்கூடிய நம்ம மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் ஐயாவுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதே மாதிரி சந்திரன் ஐயாவுக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ராமலிங்க ஐயா இன்னைக்கு இங்க ஃபங்க்ஷனுக்கு வரவில்லை. அவரை தான் நம்ம தயவுலத்துல பார்த்துருக்கேன். அதனால தயவுலத்துல சாமிகள் நூல் வெளியீடு செய்யும் பொழுது, தயாநிதி சுவாமிகளுடைய நூல் வெளியீடு செய்யும் போது ஒரு சில 10-15 நிமிடம் பேச சொல்லுவாங்க. அப்ப சாமி சன்னிதியில இருந்து பேசுகிறது. இன்னைக்குதான் முறையா இங்க ஒரு பேசக்கூடிய வாய்ப்பை மாவட்ட சன்மார்க்க சங்க தலைவர் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அவருக்கு ஒரு மிக்க ஒரு நன்றி தெரிவிக்கிறோம். சரி, இன்றைய தலைப்பு தயவுக்கு ஒருமை வர வேண்டும், இளைஞருக்கு எப்படி இல்லையா? கரெக்டா வந்து இந்த பத்திரிகையை யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு நமக்கு முழு விவரம் தெரியாது. வழக்கமா பின்பக்கம் 4வது பக்கம் ஒரு 2 பாடல் இருக்கும் இல்லையா? பெரும்பாலும் பாடல் வரிகள் ஏதாவது இருக்கு. இந்த தடவை தலைப்புக்கு தெரிந்து அப்படியே பேருபதேச வரிகளை எடுத்து அப்படியே வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா பொருந்தி வருது. வள்ளலாரின் பேருபதேசம் ஒரு சின்ன போர்ஷன், ஒரு பகுதி மட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போது ஆண்டவர் என்னை ஏறாத நிலைகளில் ஏற்றி இருக்கின்றார், எல்லாவற்றையும் விட்டுவிட்டதனால் வந்த லாபம் இது. அதனால் நீங்களும் விட்டுவிட்டீர்களானால் என்னை போல் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். இதுவரைக்கும் விடாமல் வைத்துக் கொண்டு வந்தவர்கள் ஏதாவது லாபத்தை பெற்றுக் கொண்டார்களா? பெற்றுக்கொள்ளவில்லை. நான் அப்படி அந்த சமயத்தில் வைத்திருந்த லட்சியமே என்னை இந்த நிலையில் தூக்கிவிட்டது என்றாலோ, அந்த லட்சியம் தூக்கி விடவில்லை. என்னை இந்த இடத்துக்கு தூக்கிவிட்டது யாதெனில் அக்காலத்திலேயே எனக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவித்தார் என்று வாசக பெருமினத்திலும் எத்தோரையின் சாயை பார்த்ததே என்று தலைவர் உண்டோ என தேடியிருந்து நீங்கள் உண்மை என்னும் தொடக்கமுடைய பதிகத்திலும் விண்ணப்பித்திருக்கின்றேன். மேலும் அவர் தெரிவித்த உண்மை பெருநெறி விளக்கம் ஒழுக்கம் யாதெனில் கருணையின் சிவமே பொருள காணும் காட்சியும் பெறுக என்றுள்ளார். என்னை ஏதாவது வேலை ஏற்றிவிட்டது யாதெனில் தயவு என்னும் கருணைதான் என்னை தூக்கிவிட்டது. அந்த தயவுக்கு உரிமை வர வேண்டும். அந்த உரிமை இருந்தால்தான் தயவு வரும். தயவு வந்தால்தான் பெரிய நிலைகளில் ஏறலாம். இப்போது என்னுடைய அறிவு அந்த அந்தாங்களுக்கு அப்பாலும் கடந்திருக்கின்றது. அது அந்த ஒருமையினாலேதான் வந்தது. நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். கடைசியா கண்டிஷன் போற பெருமாள் அருளானை பிறப்பிக்கின்றார். நீங்களும் என்னை போல் ஒருமையுடன் இருங்கள். இப்ப இந்த பேருலகத்துல இருந்து ரொம்ப
தெளிவா அவர் சொன்ன மகா வாக்கியங்களை எழுதணும்னா, தயவுதான் என்னை நிறைவேற்றியது, தயவுக்கு ஒருமை வர வேண்டும், உரிமை இருந்தால்தான் தயவு வரும், நீங்களும் என்னை போல் உரிமையோடு இருங்கள். அப்ப தயவுன்னு ஒரு வார்த்தை இங்கே பெருமான் நமக்கு மகா உபதேசமாக கொடுக்கின்றார். அதைத் தொடர்ந்து ஒருமை இருந்தால்தான் தயவு வரும் இன்னொரு இலக்கணத்தையும் அந்த சொல்லுக்கு அவரை வகுத்து கொடுக்கின்றார். இந்த தயவு என்ற ஒரு சொல்லை பெருமானார் தான் கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினாரா என்றால் இல்லை. அது இருக்க எல்லாருக்கும் தெரியும். தயவு என்ற சொல் தமிழ்ஞான சித்தர்கள், தற்போது நுழைந்த தமிழ்ஞான சித்தர்கள் இல்லையா, தென் தமிழ்நாடு தென்னாடுடைய சிவனையை போற்றி என்று வழங்கிய நாடு ஞான பூமி என்று. இந்த பூமியிலே விளைந்த ஒரு அற்புத சொல் தயவு. ஆனால் அந்த சொல்லுக்கு முதலாக இலக்கணம் வளர்ப்பது யார்? பெருமானார் பேரு வருஷத்துல சொல்றார், ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். அப்ப ஒருமைங்கிற ஒரு நிலைக்கு போயிட்டு அந்த நிலையிலிருந்து செய்யப்படுகின்ற சொல், சிந்தனை, செயல், மூச்சுடைய கூட அது தயவு செய்யலாம். அப்ப ஒருமைங்கிற நிலைக்கு போகாம நாம செய்யற செயல், சிந்தனை எந்த விதமான செயல்பாடா இருந்தாலும் சரி தயவு செய்ய ஆகாதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? இப்ப இந்த தயவு அப்படிங்கிற ஒண்ணு புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு பெருமாள் இலக்கணம் பிரகாரம் ஒருமை என்றால் என்ன அப்படின்னு மிக தெளிவாக இங்கே சன்மார்க்கத்தை, சமரச சுத்த சன்மார்க்கத்தை பெருமானார் நமக்கு வகுத்து தந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தை பின்பற்றும் நாம் அனைவரும் ஒருமைங்க என்னன்னு அக்கு வேற ஆணி வேற அவசியம். ரொம்ப பர்டிகுலரா இதான் பெருமானார் சொல்றாரு, தெளிவா புரிஞ்சிருக்கணும். தயவு 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 அப்படின்னு சொல்லி எப்ப தயாநிதி சுவாமிகள் 1943 ஆடி அமாவாசைக்கு அப்புறம் குரு சூரிய சந்திர சேர்க்கைக்கு அப்புறம் அந்த ஒரு விளக்கத்தை தயவு என்கின்ற பதத்தின் உண்மையை நூல்களாக எழுத ஆரம்பிக்கின்றார். அதற்கு முன்னாடி சாமிகள் உள்ள தயவுங்கிற வார்த்தையை பார்க்க முடியாது. அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அல்லது திருச்சி சம்பளம் இது மாதிரி நிறைய சமய உண்மைகள் எழுதி 1943 முன்னாடி இந்த தயவுங்கிற படத்தை பார்க்கவே முடியாது. அந்த ஆடி அமாவாசையில குரு சூரிய சந்திர சேர்க்கை நடக்கும்போது, பூசக்காலில் அது நடக்கும்போது, பூச நட்சத்திரத்தில் நடக்கும்போது அந்த உண்மை அந்த சராசரத்திற்கும் வெளிப்படுத்தப்படுகின்றது. அது என்ன? அப்ப அந்த தயவு அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும்னா ஒருமைனா என்னன்னு தெளிவா தெரிந்து இருக்க வேண்டும். ஒருமைனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னா உடலின் அந்த சராசரம் எப்படி படைக்கப்பட்டது அந்த நிலையிலிருந்து புரிஞ்சுக்கிட்டு வந்தாதான் அந்த ஒருமைனா என்னன்னு தெளிவாக. இத பெருமானார் எங்கெங்க கொடுத்திருக்கிறாருன்னு ஒரு சில பாடல் வரிகளை உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன். பல இடங்கள்ல சொல்ற பாடல் வரிகள் தான் முற்படம் ஒன்றென்பார் வெளியிலாவே, அந்த மூன்றும் ஒன்றரை முடிந்தது என்ன வெளியிலாவே, வெளியிலா கனி. இது எத்தனாவது திருமுறைகள் கொடுத்திருக்காங்க? யாராவது கவனிச்சு பார்த்திருக்கீங்களா? வெளியிலா கனி இந்த 2 வரிகளை விட்டு சாமிகள் ஒரு பெரிய நூலே கொடுத்திருக்காங்க. ஒன்று மூன்றான உண்மை. முற்படம் ஒன்றென்பார் வெளியிலாவே பசு பாசன சைவ சித்தாந்தம் எதை கூறி வந்ததோ அந்த முப்பொருளும் ஒரே ஒரு பொருளின் விரிவுதான் அப்படின்னு 2ஆம் திருமுறையிலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2ஆம் திருமுறையில தொகுத்திருக்காங்க. அது பெருமாள் மெட்ராஸ்ல இருக்க சொன்னாரா இல்ல எப்ப பாடினதுன்னு நமக்கு கால கணக்கு சரியா தெரியாது. ஆனா அது முதல் திருமுறை 2ஆம் திருமுறை அந்த காலகட்டங்களிலேயே வெளிப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு அன்பர்கிட்ட இதை எடுத்து சொன்னா 6ஆம் திருமுறைக்கு முன்னாடி இருக்கிறதா எனக்கு சொல்லவே சொல்லாது. 6ஆம் திருமுறைக்கு முன்னாடி இருக்கிறதா எனக்கு சொல்லவே சொல்லாது. சரி அப்படியா? 6ஆம் திருமுறையிலே கொடுத்திருக்கிற பாடலை படிக்கிறேன் தெரிஞ்சுக்கோ. அனுபவ மாலை பாடல் 90. எப்பொருட்கும் உள்ளகத்தும் புறத்தும் உண்மை அறிகின்ற வழிவாகி
இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நடிக்கும் சிவம் என்பறிந்தேன் உனக்கும் விளங்குகின்றேன் மறவாய் நீ கிளத்துகின்றாய் மீட்டும் கொள்ள தொழிலே சிப்பதல்ல குருவில் இறைவர் செய்யும் ருசியை மரணந்தனை வைப்பவே காணுமே அத்தருணத்தை எல்லாம் கட்ட நடுப்படல் போல் வெட்டதெரியாமே. அலுவலர்களை அறிந்த ஆனந்தங்கள் என்ன சொல்ற எப்பொருட்கள் ஜனப்பொருள் பதிப்பசு வாசத்துல பாச கேட்டகரியில் வர ஜனப்பொருள் என் உயிர் ஜீவராசிகள் அத்தனையும் எத்தனை 4 வகை யோனி 7 வகை பிறப்பு 84 லட்சம் பேர்கள் என் உயிர்க்கும் உயிர் அகத்தும் பிறக்கும் உடலும் சரி வெளியும் சரி என் உண்மை அறி இன்ப வடிவாகி நடிக்கும். இந்த வார்த்தை ரொம்ப கவனிச்சு பார்க்கணும். நடிக்கும் அப்படின்னா இத்தனை வேலை இங்க உட்கார்ந்து அந்த ஒரே ஒரு அருட்பெருஞ்சோதி தான் நடிச்சுட்டு இருக்கு. கல்லாவும் மண்ணாவும் எறும்பாவும் இன்னும் இங்க இருக்கிற அத்தனை மாநிலங்களாகவும் பெண்ணாகவும் ஆணாகவும் அது இல்லாததாகவும் அத்தனையாகவும் நடித்துக் கொண்டிருப்பது அந்த ஒரே ஒரு பொருள். அதைத்தான் முப்பொருளும் வளர்ந்தார்களாக 2ஆம் திருமுறையிலே வெளிப்படுத்துகின்றார். அவர் தெளிவா சொல்றார். பெருமாள் கூட பாடல் வரிகள்ல மிக தெளிவா சொல்வார். உள்ளேக்கும் கல்வனை கண்டு கொண்டேனே. உள்ளம் யார சொல்றாரு? நம்ம எல்லாரும் வழங்கின அருட்பெரும் சொல்லி என்ன சொல்றது? உள்ளேக்கும் கல்வனை அப்படின்னு அந்த அன்பிகிரி முடிகிற வார்த்தைகள்லாம் ரொம்ப சிறப்பானது. டீச்சராக நல்லா தெரியும். தமிழ் முதல் எழுத்து ஈற்றெழுத்து கடைசி எழுத்து அடி முடி உண்மையை தோட்டு இறைவன் ஏன் அன்பிகிரியோட முடிக்கிறாங்க. கல்வன் அன்பன் முடிவுல தமிழ முதல் எழுத்து அடுத்து முடிநிலை எழுத்தாகிய ஆனந்த இன்பானுபவத்தை கொடுக்கக்கூடிய 2 சொல்லியின் அடிநிலை முடிநிலை நடுவுலதான் மிச்ச எழுத்துக்கள். அந்த கல்வன் நடித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்களாகவும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களாகவும் உங்கள் எதிரியாகவும் உங்கள் நண்பராகவும் உங்களுக்கு உற்றாராகவும் உறவினராகவும் ரோட்ல யாருமே தெரியாம எடுக்க பார்க்கிற அத்தனை நபர்களாகவும் நடித்துக் கொண்டிருப்பது அந்த ஒரே ஒரு பொருள். இது ஒரு பாடல். எவ்வுலகம் எவ்வுயிரும் எப்பொழுதும் உடையதாய் எல்லாம் செய்வதாகி இயற்கையே உண்மையாய் இயற்கையே அறிவாய் இயற்கையே இன்பமாகி. நடராஜ மாலையில 16 பாடல்கள் சொல்றாரு. எவ்வுலகு எந்த உலகத்தை எடுத்துக்கலாம். உலகம் உலகம் இருக்கிற உலகம் இல்லாத உலகம் வசிக்க தராத உலகம் எந்த உலகத்தை எடுத்துக்கிறோம். உயிர் மாநில உயிர் 4 5 வரை எந்த அறிவு ஏலியன்ஸுக்கு இருக்கிற அறிவு எப்பொருள் எனப்பொருளையும் சொல்ற உடையதாய் எல்லாம் செய்வதாகி இயற்கை உண்மையாய் இயற்கை அறிவாய் இயற்கையே இன்பமாகி இருக்கின்ற அந்த இறைவன் ஒரு பொருள் தான் எல்லாமாவும் மாறி இருக்கு. இன்னொரு பாடல்ல எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் 2 சிவம் ஒன்றே என்னாலே மகனே 2 இல்லை அங்கே 2 இல்லை அங்கே அப்படின்னு ஒரு பாடல் 6ஆம் திருமுறையில அருள் விளக்கமாவில ஒரு பாடல் கொடுக்குறாங்க. இப்ப இத்தனை பாடல்களிலும் 6ஆம் திருமுறையிலும் இருக்கின்றன, 2ஆம் திருமுறையிலும் இருக்கின்றன, முப்பொருளும் ஒன்று என்றும் சொல்லிவிட்டார். இதற்கு பிறகு நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கிறது. அற்புதம் நான் இத்தனை நாள் கூட யாரோட வாழ்ந்துட்டு இருக்கிறனோ என்னுடைய கணவனோ என்னுடைய மனைவியோ அற்புதம் அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்ப எதுக்கு இந்த நாடகம் நடிக்கிறார்? அவர் நடிக்கிறார்னு சொல்லியாச்சு. எதுக்கு நடிக்கிறாருன்னு அடுத்த கேள்வி வந்துடும். எல்லாருக்கும் வந்துடும் இல்லையா? இப்போ ஒரு சிம்பிளான ஒரு கேள்வி கேட்க, ரசம் வைக்க என்ன முக்கியமா தேவை? ரசம் இது சன்மார்க்கம் கிடையாது, சமையல் குறிப்பும் கிடையாது. இதுல இருந்து சன்மார்க்கத்தை புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம்.
ரசம் வைக்க முக்கியமான ஒரு பொருள் சொல்லுங்க. புளி. சரி, அப்புறம் மிளகு, சீரகம், அப்புறம் தக்காளி. சரி, தக்காளியே கையை எடுத்துக்கோங்க. அதை வச்சு என்ன வேணாலும் சாம்பார் செய்யலாம், புளிக்குழம்பு செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம் இல்லையா? அந்த தக்காளி அரைப்படும் போதியா உங்களுக்கு விடுக்கப்பட்ட ஒரு சிறிய கேள்வி, சிந்தனையை தூண்டி விடுங்க. இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? முப்பொருள் ஒண்ணுன்னு உண்மையா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். கையில ஒரு தக்காளி வச்சிருக்கேன், ஆப்பிள் வச்சிருக்கேன், மாம்பழம் வச்சிருக்கேன், என்னத்தோ வச்சிருக்கேன், ஒரு தேங்காவோட வச்சிருக்கேன். இது அரைப்படும் ஜோதியா? உங்களுக்கும் எனக்கும் பார்வை எப்படி இருக்கின்றது? அது அரைப்படும் ஜோதி இல்லை. அப்படிதான் பார்த்து சிறு வயது முதல் நாம் பழகி வந்திருக்கின்றோம். முப்பொருளும் ஒண்ணு பெருமாள் சொன்ன பிறகும் நம்மை தவிர இல்ல ஒரு மேலையில் இருக்க அருளாளர்களை தவிர நமக்கு கீழ்மையில் இருக்கிறது அருப்பெரும் ஜோதியாவே தெரிகிறதே இல்லை. இதுதான் திருமூலர் ஒரு மிக அழகிய பாடல் ஒண்ணு கொடுக்கிறார். எது ஜோதி, எது ஜோதின்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு ரொம்ப கருத்தாளனுக்கு ஒரு பாடல் தயாநிதி சுவாமி நூல்ல இந்த பாடல் எடுத்து சொல்லியிருக்காங்க. காருடேந்தம் புரிந்து உலகெங்கும் பாருளே நீருளே சாருளே காருளே வானுளே ஒக்க வளர்ந்து கிடந்து பெய் நேரே ஒன்றாய் நிறைந்து வந்து நின்றதே. புரிந்துகிற பாடல். பாருளி, நீரொளி, சாரொளி, காரொளி, வானொலி, 5 ஒளி. ஒளினா லைட்டு. அவன் தெரிஞ்ச லைட்டு தான் இதுதான் இல்லையா? சூரிய வெளிச்சம், நட்சத்திர வெளிச்சம், டியூப்லைட்ல வர வெளிச்சம், எல்இடி பல்ப்ல வர வெளிச்சம், போன்ல வர வெளிச்சம், இப்படிதான் மாறும். அவர் எத்தனை ஒளி சொல்றாரு? பாரொளி, நீரொளி, சாரொளி, காரொளி, வானொலி, 5 ஊரங்கள். கல் ஒளியா? மண்ண ஒளியா? நீர் ஒளியா? காற்று ஒளியா? ஆகாயம் ஒளியா? பஞ்ச பூதங்களையும் ஒளியாகவே சொல்கின்ற, ஜோதியாகவே சொல்கின்றார். யாரு? திருமூலர். திருமூலர் சொல்றார். அப்ப ஜோதின்னு இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருந்ததுன்னா பெருமானார் ஞானசிரியை பாடலை கொடுத்து ஒரு ஜோதியை பிரதிஷ்டை செய்து சித்திவார திருமாளிகையை வைத்து இதை எல்லோரும் உள்ளுக்குள்ள ஜோதி தெரிகிற மாதிரி தியானம் செய்யுங்க அப்படின்னு கொடுத்தார். நமக்கு தெரிஞ்ச ஜோதிலாம் விளக்குல இருந்து வர வெளிச்சம், விளக்குல இருந்து வர வெளிச்சம், சூரியன்ல இருந்து வர வெளிச்சம், இப்படித்தான் புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்ப ஒளி என்றால், ஜோதி என்றால் என்ன, அடிப்படை என்ன அப்படி என்று பார்த்தால், எதை தன் இருப்பை வெளிப்படுத்துகின்றதோ அது ஜோதி. அவ்வளவுதான். தன்னுடைய இருப்பை வெளிக்காட்ட சூரிய நிலையில இருக்கக்கூடாது. அது சவுண்டா இருக்கலாம், லைட்டா இருக்கலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒளி ஜோதி என்று வந்துவிட்டால் பஞ்ச ஊகங்களும் ஜோதிதான். திருமந்திர பாடல் சார்ந்து. சரி, இப்ப இன்னொரு கேள்வியும் சேர்த்து வைக்கிறேன். முப்பொருளும் ஒன்று என்ற மூல சூத்திரத்தை தான் நமக்கு உள்ள விரிச்சு விரிச்சு பாதிட்டு இருக்கோம். முப்பொருளும் ஒன்று என்றால் இதற்கு முன் வந்த ஞானிகள் எல்லாம் யார்? திருக்குறள் எழுதுனது யார்? எல்லாரும் தெரியும், திருவள்ளுவர் இல்லையா? திருமந்திரத்தை எழுதுவது யார்? திருமூலர் தான் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அவை குரலை எழுதுவது அவையார் இல்லையா? தேவாரம் திருவாசனம் பாடியது முதல் நால்வர், அருட்பெருஞ்சோதி நால்வர் இல்லையா? இப்படித்தான் எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோமே ஒழிய முப்பொருளும் ஒண்ணுன்னு சொல்லிட்டாரு. அந்த அருட்பெருஞ்சோதிதான் ஒரு மாநில தேகத்துல இருந்து திருமந்திரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமா? அந்த அருட்பெருஞ்சோதிதான் திருவள்ளுவருங்கிற தேகத்துல இருந்து திருக்குறளை கொடுத்திருக்குன்னு புரிஞ்சு வச்சிருக்கோமா? ஏன்னா அந்த ஒரு பொருளை தவிர இங்கு எதுவும் இல்லை அடுத்து சொல்கின்றார். பல பாடல்கள்ல சான்று இருக்கு. 6ஆம் திருமுறையிலும் சரி, 2ஆம் திருமுறையிலும் சரி, இன்னும் அதுக்கு முன்னாடி
திருவருட்பா கொடுத்தது யார்? வள்ளலார் என்றுதான் சொல்கின்றோம். அருட்பெருஞ்சோதி வள்ளலார் என்ற தெய்வத்திலிருந்து எழுதியது திருவருட்பா. அருட்பெருஞ்சோதி தயாநிதி சுவாமிகள் என்ற தெய்வத்திலிருந்து எழுதியது தெய்வப்பா. ஏனென்றால் என்றும் எக்காலத்தும் இனியும் எக்காலத்தும் எப்படியும் வெவ்வேறு விதங்களாகவும் ரூபங்களாகவும் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரே ஒரு பொருளாக அருட்பெருஞ்சோதி என்ற ஒன்றே ஒன்றுதான். அப்ப திருமந்திரத்தை அப்ப இது எப்படி பிரிச்சுவாகிறது? ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, ஆறாம் திருமுறைக்கு முன்னாடி இருக்கிறதுல நீ என்கிட்ட சொல்லவே சொல்லாத அப்படின்ட்டு. எப்படி பதில் சொல்றது? அதற்குத்தான் பேருபதேசத்தில் பெருமான் மிக தெளிவாக ஒரு விடையை கொடுக்கின்றார். தயவுதான் என்னை மேலுச்சேரு, தயவுக்கு ஒருமை வர வேண்டும், ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். அப்படி என்றால் இந்த ஒருமை நிலையிலிருந்து ஒருமைனா என்னங்கிற அதனுடைய தன்மையை புரிந்து கொண்டு, இதுக்கு முன்னாடி திருவருட்பால திருவருட்பாக்கு முன்னாடி இன்னும் பல காலம் நடந்து போய் நீ தொழிலாளத்தை எடுத்துட்டு வந்தாலும் சரி, இல்லை இனிமேல் கடலுக்குள்ள போய் பூங்குழாத நகரத்தை ஓலைச்சுவடிகள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு இமெயில் எடுத்துட்டு வந்தாலும் சரி, எழுதிய அத்தனையும் திருவள்ளுவர் என்ற ஒன்றே ஒன்றுதான். சந்தனத்திலே வரக்கூடாது. அவர் அப்படி சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லியிருக்காரு. அப்ப திருவள்ளுவர் தான் எல்லாத்தையும் வெளிப்படுத்திடுச்சுன்னா ஏன் திருவள்ளுவர் பாடம் இவ்வளவு கெட்டியை பிடிச்சிருக்கோம்? அதுக்குதான் பெருமான் சொல்றாரு, ஒருமை ஒருமை ஒருமை. எந்த பாடலை எடுத்தாலும் சரி, திருமந்திரத்தை இருக்கியா ஒருமைக்கு ஒத்து வர்ற மாதிரி அதுக்கு பொருள் விளக்கம் சொல்லு. தேவாரத்தை இருக்கியா ஒருமைக்கு ஒத்து வர்ற மாதிரி அதோட விளக்கத்தை சொல். ஒருமைக்கு ஒத்து வரலையா ஒத்து ஃபில்டர் பண்ண வேண்டியது ஒருமைக்கு ஒத்து வருதா ஒத்து வரவில்லை. ஒத்து வர்ற மாதிரி என்னால விளக்கம் சொல்ல முடியுதா முடியலையா? திருப்பு விளப்பானது யார்? அருகிரிநாதர். அப்படியா சொல்லணும்? இல்லை. அருட்பெருஞ்சோதி அருகிரிநாதர் ஒரு வேஷம் போட்டுட்டு வந்தப்ப அது தூய அழுத்தன்மையினால் திருப்புகளையும் கந்த அனுபூதியையும் இந்த மற்ற பாடல்களையும் பாடியுள்ளது. அப்படிதான் பொருட்படுத்தும். அது ஒருமைக்கு பொருந்தி வருதா இல்லையான்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஒருமைனா என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அப்ப ஒருமையுடைய முக்கியத்துவம் இங்க இருக்க எல்லாருக்கும் தெளிவா ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ஒருமைனா என்ன? தயாநிதி சுவாமிகள் ஒருமைக்கு ஒரு இலக்கணம் அவர் கொடுக்கிறாங்க. ஒன்றான கடவுளை ஒன்றை அதுவாகி நிற்கும் நிலையே ஒருமை. சொல்லி ஒன்றான கடவுளை ஒன்றை அதுவாகி நிற்கும் நிலையே ஒருமை. இது அவர் கொடுத்திருக்க வள்ளலார் ஒருமை வாழ்வு. அந்த நூலுக்கு வேற ஒரு டைட்டில், ராமலிங்க வாழ்க்கையில் ஒரு டைட்டில் இருந்தது. அந்த நூல்ல வள்ளலார் கண்ட ஒருமை வாழ்வு, அதுதான் உண்மையான டைட்டில். அந்த ஒருமை வாழ்வு என்னன்னா அந்த நூல் அதிகப்படமா கொடுக்கிறார். ஒன்றாகிய கடவுளை ஒன்று அதுவாக நிற்கும் தன்மையே ஒருமை அப்படின்னா எத்தனை பேரும் இறைவனால் தான் இருக்கு. இதைத்தான் சாமிகள் பல நூல்களை தாய 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 செல்வனா இருக்கீங்க. யாரும் யார ஆன்மா நீ என்னத்தை பிரிஞ்சு தனியா ஒண்ணு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியாது கேட்கிறார். தாய 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 தாயம் சேர்ந்துதான் இருக்கிறனே. அதோட உலகங்கிற உருவம் மட்டும் சேருங்கிற உபகார செயல், பல உபகார செயல். அங்கே உலகத்தை சேரு தயவம் வந்துடும். சரி, இப்ப ஆதியில தொடக்க நிலையில என்ன இருந்தது? அந்த தயாநிதி சுவாமி தெளிவா சொல்றாங்க. அனாதி நிலை. அனாதி நிலைன்னா என்ன? அங்க இருக்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடியும் முடியும் நடுவும் இது எல்லாருக்கும் தெரியும். அனாதிங்கிறது ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை, அப்படி ஒரு நிலை. அந்த அனாதி நிலையில் பெரும் சூரிய வெளியில் அருவ நிலையில் இறைவன் சும்மா கிடந்தார். எப்படி இருந்தாரு? சும்மா இருள் காரொளி அப்படின்னு தான் திருமந்திரத்துல வார்த்தைகள் திருமூல கொடுக்குறார். காரொளி காரொளி கார் இருள் தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இங்க லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டா கார் இருள் தான் இருக்குங்க. ஆனா திருமூல தான் கார் ஒளின்னு அந்த நிலையை சிறப்பித்து சொல்கின்றார்.
அந்த காரொளியில் சூன்ய நிலையாக அனாதி நிலையில் அருவமாக சும்மா கடந்த இறைவன். இவ்வளவு எண்ட சராசரம் வெறும் சும்மா கடந்தது. வெட்டவெளிக்குள்ள ஒரு நிகழ்வும் நடக்காம சும்மா சூன்ய நிலையில, அனாதி நிலையில, சூன்ய நிலையில இருந்தார். இப்ப அந்த அருவ நிலைனா என்னன்னு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இதனுடைய நிலைகள் 3: அருவம், அருவுருவம், உருவம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம எதை சொல்லலாம்னா நீரை சொல்லலாம். சரியா? நீரை எப்படி சொல்றது? ஒரே பொருள் தான். நீர் தன்னுடைய தன்மையாகிய சூட்டுத்தன்மையினால் அது உஷ்ணமாகி நீராவியாக இந்த வளிமண்டலம் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. சொல்ல முடியுமா? இங்க ஒரு நீர் மூலக்கூறு இருக்கு, இங்க ஒரு நீர் மூலக்கூறு இருக்குன்னு, இங்க ஒரு நீர் மூலக்கூறு இருக்குன்னு பார்த்து சொல்ல முடியுமா? அது இங்க எல்லா இடத்துலயும் ஈரப்பதமா காற்றுல கலந்து இருக்கின்றது, எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது. ஆனால் கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியுமா? முடியாது. உணர முடியுமா? ஓரளவுக்கு ஈரப்பதம் கூட இருந்தா உணர முடியும், ஏன்னா வெறுத்துருவாங்க இல்லையா? அப்ப நீராவி என்பது ஒரு விதமா நம்ம இறைவனுடைய அருவ நிலைக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, நீர் குடிக்கிற நீருக்கு என்ன உருவம் இருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? நீர் குடிக்கிறோம், எல்லாம் கணிதா எடுத்தோன்னு நீர் குடிக்கிறோம். இந்த நீருக்கு என்ன உருவம் இருக்கின்றது என்று யாராவது சொல்ல முடியுமா? தமிழோட குடிச்சா தமிழோடைய வடிவம், ஜக்கில குடிச்சா ஜக்கோட வடிவம், குடத்துல குடிச்சா குடத்தோட வடிவம், ஆத்துல இருந்தா குளத்துல இருந்தா குளத்தோட வடிவம். அதுக்கு இதுதான் வடிவம்னு சொல்ல முடியாது. ஓடிட்டு இல்லையா? பழத்தை நோக்கி ஓடிட்டு இயற்கை ஆற்றலை தரக்கூடியது. அதை வச்சுதான் டர்பைன் வச்சு எலக்ட்ரிசிட்டி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கு உருவம் இது சின்னமா சொல்ல முடியாது, ஆனா கண்ணை பார்க்கணும். அதுக்குதான் அரு உரு, அருவமாய் இருக்கிற ஒரு பொருள் உருவமாகவும் தென்படும். முழு உருவம் ஒரு பனிக்கட்டி, பெரிய பனிக்கட்டி ஐஸ் மேல இங்க இருக்கு, அதை தெளிவா சொல்லலாம், கண்ணால பாக்குறோம். இந்த இவ்வளவு நீள அகலத்துல இவ்வளவு இந்த சைஸ்ல இங்க ஒரு பெரிய பனிக்கட்டி இருக்கு. இது உருவ நிலைக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இறைவனுடைய அருவ நிலை, அருவுருவ நிலை, உருவ நிலை மூன்றுக்கும் நீரை தெளிவா நம்ம ஒரு உதாரணமா எடுத்துக்கொள்ள முடியும் இல்லையா? ஆனா நீராவி வேறு, நீர் வேறு, பனிக்கட்டி வேறுன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுவாங்களா? ஒரே குணம் தான். அது உஷ்ணங்கிற தன்மையால அது வெவ்வேறு நிலைகளை போய் அடைந்திருக்கிறது இல்லையா? ஒன்று நீரா ஓடுது, இன்னொரு ஐஸ் பெட்டியா உருவமைப்புல நிக்குது, இன்னொரு வளிமண்டலத்துல கலந்து நீராவியா எல்லா இடத்துலயும் இருக்கு இல்லையா? இந்த 3 நிலைகள், அருவ நிலை, அருவுருவ நிலை, உருவ நிலை, இந்த 3 தான் இறைவனுடைய நிலைகள் என்று சைவ சித்தாந்த நூல்கள் இருந்து எல்லா நூல்களிலும் இது வெளிப்படையாக சொல்லப்பட்டு வந்துள்ள கருத்துதான். ஆனால் இது அப்படியே இறைவனுக்கு எடுத்துட்டு வருவோம். இறைவன் அனாதியில சூன்யமா இருந்தார், அது அருவ நிலைன்னு சொல்லிட்டோம். அரு அரு அருன்னா என்ன? அரு ஆக்கு தமிழ் எங்க கணக்கு பிரகாரம் 8, ரூக்கு 5 இல்லையா? சாமிகள் என்னும் எழுத்து ரெண்டையும் சேர்த்துதான் சன்மார்க்கத்தை விளக்குறதுக்கு பல நூல்கள் அந்த விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அப்ப அரு நிலையில, சூன்ய நிலையில, தன்னைத்தானே விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில அது சும்மா கிடந்தது. அது என்ன பண்ணுது? அரு கூட்டல் ஏழு, அரு கூட்டல் ஏழு, அரு கூட்டல் ஏழு. ஏழுங்கிறது எத்தனாவது மெய்யெழுத்து? 16வது மெய்யெழுத்து. 16 பெற்று பெருவாழ் வாழ்வன் நம்ம யார் சொல்றோம்? 16 கலைஞரை மதி, கணபதி சொல்றது கூட கலைஞரை, கணபதி, சரணம் சரணம்ல பாடல்கள் வரும் இல்லையா? அந்த 16 கலைகள் என்ன? உலக வழக்குல 16 செல்வங்கிறது வேற, சரியா? இழை 16வது நிகழ்த்தாக ஏன் வைத்திருக்கிறார்கள்? அப்ப அருவ நிலையில இருக்கிற ஒரு பொருள் இழு என்று சொல்லி தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துகின்றது. எப்படி நீர், கடல் நீர்
உஷ்ணத்தினால் நீராவியாக தன்னைத்தானே மாற்றிக் கொள்கின்றது. கடல் நீர் நீராவியை படைச்சதுன்னு சொல்ல முடியும். கடல் நீர் ஐஸ் கட்டியை படைத்தது, கடல் நீர் நீராவியை படைத்ததுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. தன்னைத்தானே மாற்றி வைத்திருக்கின்றது. டிரான்ஸ்பர்மேஷன். இட்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம்டு. ஆங்கிலத்தில் அதுக்கு சரியான வார்த்தை டிரான்ஸ்பர்மேஷன் தான். கடல் நீர் தன்னைத்தானே தன்னுடைய உஷ்ணம் எனும் தன்மையினால் நீராவியா மாத்திக்குது. அது மாற்றினாதான் இது நிலப்பகுதியில வந்து நல்ல நீராக மழை பொழிய முடியும். அந்த நல்ல நீர் இருந்தால நம்மளால குடிக்க முடியும், கடல் நீரை குடிக்க முடியாது. அப்ப அருவ நிலையிலே ஒன்று இருந்ததுன்னா அதனால அதுக்கே பிரயோஜனம் கிடையாது. அதனால அது தன்னைத்தானே அருள் கூட்டல் கீழ் என்னும் தன்னுடைய 16 கலைஞரை தன்மையை வெளிப்படுத்துகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கிறோமே, அது அந்த அருள்ங்கிற வார்த்தை வருது. அது என்ன? அருவ நிலையில இருக்கிற ஒரு பொருள், அந்த முப்பெரும் ஒன்றாகி அந்த பரம்பொருள் என்ற தன்னுடைய 16 கலைஞரை மதியை வெளிப்படுத்தி கொண்டு தன்னுடைய இருப்பை வெளிப்படுத்துகின்றது. இந்த 16 கலைஞரை மதியை பற்றி இப்ப கூட ஒரு பாடலா படிச்சாங்க. என்ன பாடல் யாராவது சொல்லுங்க? இப்ப படிச்சிருக்கோம். இப்ப ஜோதி வழிபாடு பண்ணப்ப அந்த பாடல் படிச்சிருக்கோம். 16 ஜோதி எந்த பாடல் அது? அந்த பாடல் மழை பாடல். அதுக்கப்புறம் வாமஜோதி 16 ஜோதி சொல்ற. வாமஜோதி சோமஜோதி எல்லாம் படிக்கிறோம்ல. அப்ப அருவ நிலையில இருக்கிற இறைவன் ஜோதியாக 16 வண்ண ஜோதியாக தன்னைத்தானே அருள் கூட்டல் அருள் கூட்டல் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டு வருகின்றார். அவரை எதையும் படைக்கவில்லை. கடல் நீர் நீராவியாக மாறுவது போல அது உஷ்ணங்கிற தன்மையால நீராவியா மாறுது. இவர் தன்னுடைய அருள்கிற தன்மையால 16 ஜோதியா 16 கலை நிறைமுறையாக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு வருகின்றார். அப்படி மாற்றுறதோட விளைவுதான் இவ்வளவு பெரிய அண்ட சராசரமும் நம்மளுடைய ஒவ்வொருவருடைய மானிட தேகமும் கல்லும் மண்ணும் எறும்பும் அத்தனை ஜீவராசிகளும் இன்னும் ஏலியன்ஸ் இருக்குன்னா ஏலியன்ஸ் எல்லாமே அந்த ஒரு பொருள் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு. இறைவன் என்னை படைத்தாலும் சொல்றதை விட இறைவன் தன்னைத்தானே நானாகவும் மாற்றி வைத்துக் கொண்டுள்ளார் அப்படின்னு சொல்லணும். இப்ப புரியுதா? ஏன் முப்பொருளும் ஒண்ணுன்னு சொல்றோம்னா அந்த ஒரு பொருள் தான் தன்னைத்தானே மாற்றி இத்தனை கோடி கோடி ரூபங்களா நடித்து கொண்டிருக்கிறது. பெருமானா தெளிவா சொல்றாரு, நடித்து நடித்து நடித்து. இந்த ஒரு உணர்வு யாருக்கு இருக்குமானால் வள்ளலாரை பின்பற்றி வள்ளலாருக்கு அந்த உணர்வு இருந்தது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றப்ப நான் வேற அந்த பயிர் வேற என்று அவர் சொல்லவில்லை. இந்த தேகத்தில் இருக்கிற நான் தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு சாப்பிட்டு நல்ல சந்தோஷமா திடகாத்திரமா இருக்கிறேன். இந்த தேகத்துல இருக்கிற நான் திடகாத்திரமா இருக்கிற மாதிரி இன்னொரு தேகமாகி அந்த பயிர்ங்கிற தேகத்துக்கு இன்னொரு தேகமாகி அந்த பயிர்ங்கிற தேகத்துக்கு தண்ணி இல்ல பாடுறேன். ஒருமைங்கிற ஒரு உத்தமமான உணர்வு நிலையில் பெருமானுடைய வாழ்க்கை முழுவதுமாக அமைந்திருக்கிறது. அதைத்தான் பேருபதேசத்துல ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி தன்னுடைய ஆராய்ச்சி முடிவை எப்ப சொல்லுவான்? ஆராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணா இதாப்பா ரிசல்ட் எழுதி கொடுத்துருவான். அதே சொல்லதான் சொல்லுவான் இல்லையா? E=mc² ஐன்ஸ்டீன் எப்ப கண்டுபிடிச்சாரு? ஒரு ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறது கண்டுபிடிச்சு எழுதி கொடுத்துட்டாரா? இல்ல, பல படிப்புகள் படித்து ஒரு வேலையும் கிடைக்காம ஏதோ ஆபீஸ்ல எல்லாம் வேலை பார்த்து கடைசியில இப்படியோ E=mc² ஃபார்முலா எல்லாம் கண்டுபிடிச்சு அதை ஒரு மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனா கூட கொடுத்து அவருக்கு தெரியாம இன்னொரு மேத்தமேட்டிஷனை போய் கூப்பிட்டு வச்சு அப்புறம் அதை ஒரு பேட்டன் ரைட்ஸ்க்கு பதிவு பண்ணி இந்த ஏகப்பட்ட நிகழ்வு நடந்தது. அதுபோலத்தான் இந்த பேருபதேசமும். பேருபதேசம் எப்பொழுது கொடுக்கப்படுகின்றது? பேருபதேசம் பெருமானார் எப்பொழுது வழங்கினார்? திருக்காப்புறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி. அக்டோபர்ல கொடுக்குறாங்க, ஜனவரியில திருக்காப்பிடுறாங்க இல்லையா? அதுதான் இறுதி முடிவு. அவருடைய 51 வருட வாழ்க்கையின்
ஒட்டுமொத்த சாராம்சமே அந்த ஒருமை என்ற ஒரு சொல்லில் தான் இருக்கின்றது. இந்த ஒருமை என்ற உணர்வு இருந்ததால் தான் அவருக்கு தயவு என்று ஒன்று சித்தித்தது. அந்த தயவு இருந்ததால் தான் அவர் 7ஆம் நிலை செய்கிறார். அந்த ஒருமைன்னு ஒன்று புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அனாதி நிலையில அருவ நிலையில சூன்யமா இருந்த இறைவன் அருள் கூட்டல் அப்படின்னு சொல்லி 16 கலைஞரை வழியா தன்னைத்தானே வெளிப்படுத்திட்டு வந்துட்டார். அப்படி வந்ததுல முதல்ல உருவாக்குனது யகர ஆன்மாக்கள் தான். இந்த யகர ஆன்மாக்கள் வாழணும்னா, ஒரு அனுபவம் பெறணும்னா அடுத்த நிலைக்கு போற சைவ சித்தாந்தத்துல ஒரு வழக்கம் சொல்லுவாங்க. இறைவன் எதுக்கு இவ்வளவு எண்ண சரசரத்தை படைச்சணும்? அவர் என்ன வேலையில சும்மா நடந்திருக்காங்க. சும்மா இரு சொல்லற, இது யார் சொன்னது? சும்மா இரு சொல்லற யார் சொன்னது? கரெக்டா சொல்றாங்க. ஆனா சன்மார்க்கத்தில் அப்படியா? என்றும் செயலோடு இரு சொல் உர அப்படின்னு பார்க்கணும். உபகார செயல், பர உபகாரம் சொல்றாரு, அந்த செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. சொல்லுங்கிறது ஓம்ங்கிற எழுத்த குறிக்கிறது. ஒரு சொல் பேசா மந்திரம், அப்பா மந்திரம் எல்லாம் சொல்றதுதான் ஓம்ங்கிற மந்திரத்தை குறிக்கிறது. சும்மா இருந்த இறைவன் எதுக்காக இவ்வளவு அண்டசாரத்தை படைச்சார்? அதுக்குதான் சைவ சித்தாந்தத்துல ஒரு மிக எளிமையான ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இப்ப யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்? சரி, ஒரு சும்மா 50 ரூபா ஒரு உதாரணம் எடுத்துக்கோம். இப்ப என்ன சீசன், மார்க்கெட்டுக்கு போனா என்ன கிடைக்கும்? மாம்பழம். அருமையான ஒரு இமாம் பசந்த் தான். அந்த மாம்பழம் எல்லாம் வாசனை புண்ணும் பூக்கும் இல்லையா? இப்ப மாம்பழம் எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, ஒரு கற்பனையை கொஞ்சம் தட்டி விடுங்க. இந்த பூமி சைஸ்ல ஒரு மாம்பழம், பூமியில குட்டி குட்டியா மாம்பழம், நம்மளாம் இல்ல, குட்டி குட்டியா மாம்பழம், மாம்பழம் குட்டி போட்டு இன்னொரு குட்டி மாம்பழம், சூரியன் சைஸ்ல ஒரு மாம்பழம், எல்லா கோயில்களும் மாம்பழ சைஸ்ல பெருசுன்னு வச்சுக்கோம். அந்த சராசரம் ஃபுல்லா மாம்பழமாகவே இருக்கு. இதனால யாருக்காவது ஏதாவது பயன் இருக்க? ஒரு மாம்பழம் இன்னொரு மாம்பழத்தை எடுத்து கடிச்சு பார்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஒரு மாம்பழம் இன்னொரு மாம்பழத்தும் போது அப்பா என்ன வாசனை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப ஒரு மாம்பழம் என்ற ஒரு பொருளின் சுவையை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் என்ன வேணும்? மாம்பழத்தோட சுவை அறியணும்னா என்ன வேணும்? நாக்குன்னு ஒரு தூள கருவி வேணும் இல்லையா? ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை மேலறிவு வர்றப்ப இந்த நாக்குங்கிற கருவி எப்ப ஒழுங்குப்படுது? ஓரறிவு தாவரம் ஒழுங்குனது, ஈரறிவு நிலையிலே அந்த நாக்குங்கிற கருவி ஒழுங்குப்படுது. 3ஆம் அறிவுல அடுத்து மூக்கு, அப்புறம் கண்ணு, காது, அப்புறம் மன அறிவு கிடைக்குது இல்லையா? ஒவ்வொரு அறிவா கூடிக்கிட்டே வருது. இப்ப இந்த நாட்டின் ஒரு தூள கருவி இல்லாட்டினா அது ஒரு டூல். இட்ஸ் a tool. அது ஒரு கருவி, அவ்வளவுதான். ஆனா இந்த நாக்குங்கிற ஒரு கருவி இல்லைன்னா அந்த சராசரக்குள்ளா மாம்பழமாவே இருந்தாலும் அதை சுவைக்க முடியாது. அதோட தன்மை இன்னதென்று அனுபவிக்க முடியாது. அப்படித்தான் அந்த சராசரங்களுக்கும் பேரானந்த பேரறிவு பொருளாக நிறைந்திருக்கும் இறைவனை சுவைக்க வேண்டுமானால், அனுபவிக்க வேண்டுமானால், அதனுடைய தன்மை இன்னதென்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால், உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் என்ன வேணும்? என்ன வேணும்? எதை வச்சு அவரோட தன்மை இது இன்னதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆன்மாக்களாகிய நாம் எதை கொண்டு இறைவன் இந்த தன்மையானவன், அவனுடைய தன்மையை இப்படி ஓரளவுக்கு சொல்லலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன வேணும்? இந்த மாநில தேகம் வேண்டும். இந்த மாநில தேகம் இல்லை என்றால் இறைவன் என்ற ஒரு பொருளை உணரவும் முடியாது. அப்படி ஒரு பொருள் இருந்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற கண்டிஷன் இருக்கு. அப்ப இந்த மாநில தேகம் என்ன? அதுக்குதான் தயாநிதி சுவாமிகள் சொல்றாங்க, இது சாதாரண தேகம் இல்லப்பா, அகர உகர மகரத்தின் கூட்டு சேர்க்கை. ஓம் ஓம்ங்கிற ஒளியை எப்படி பிரிக்கணும்? அகர உகர மகரம்னு பிரிக்கணும்.
அகரம் 8, உகரம் 2, மகரம் 6, 8 into 2 into 6, 96 தத்துவ பூர்த்தியானது இந்த மானிட தேகம் மட்டும்தான். இந்த மானிட தேகம் என்று ஒன்று இருந்தால்தான் நல்ல புரிஞ்சுக்கணும். இது கருவி. கருவினா என்ன? ஒரு பிளம்பர் இருக்கு, பிளம்பர் சேர்ந்தாலும் இருக்கலாம், எலக்ட்ரிஷியன்ஸ் இருக்கலாம். போய் ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணோம், ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன, சும்மா கை வீசிட்டு போயிட முடியுமா? அவங்க ஒரு டூல் பேக் தூக்கிட்டு போவாங்க இல்லையா? வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்து ரிப்பேருக்கு வர்றப்ப டூல் பேக் தூக்கிட்டு வர்றது பார்த்துருக்கீங்க இல்லையா? கட்டிங் பிளேயரு, ஸ்க்ரூ டிரைவரு, எல்லாமே டூல்ஸ். அதுதான் அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு டூல்ஸ் இல்லையா? அப்படித்தான் இந்த 96 டூல்ஸ், மகாமகத்துவம் பொருந்திய டூல்ஸ் ஒட்டு மொத்தமா இருக்கிறது இந்த மானிட தேகத்துலதான். அப்ப இறைவன் தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு வரும் பொழுது இந்த அண்ட சராசரத்திலேயே அதி உச்சமாக, சாதாரணமா இல்லை, அதி உச்சமாக ஒரு டூலை படைக்கின்றார். படைக்கின்றார் சொல்ல விட தன்னைத்தானே மாற்றி வச்சிருக்கிறார். அப்படின்னா அது எந்த டூல்னா இந்த மானிட தேகம் தான். 96 ரூல்ஸ் வச்சுதான் இறைவனுடைய தன்மையே நம்ம உணர முடியும். இறைவன் இந்த மெய்யறிவு விளக்கம் கிடைக்கிறது எல்லாமே இந்த தேகம் இல்லை என்றால் அது சாத்தியமே இல்லை. அப்ப இந்த மானிட தேகம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு தெரியுது இல்லையா? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை விட, அவருடைய அருவ நிலையை விட, அவருடைய உருவ நிலையை விட இந்த மானிட உருவ தேகம் தான் எல்லாற்றையும் விட ஒரு படி மேல நிற்குது. அதனாலதான் திருவாளர் ஒரு செத்த பிணத்தை எரிக்கிற கத்துற கலர் அந்த சராசரத்துல படைக்கப்பட்டுள்ளதுலே மிக மிக அதி உத்தமமானது இந்த மானிட தேகம். இதை போய் இருக்கிறியடா, நான் என்னனாலே மாத்திட்டு வந்திருக்கேன். மாத்திட்டு வந்ததுலயே டாப்பஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் கிரேடு இருக்கிறது இந்த மானிட தேகம் தான். இந்த தேகம் இல்லாட்டா எதையுமே புரிஞ்சிக்க முடியாது. இதுல வாழ்ற நீ செத்து போகாத, மரணம்லாம் பெருவாக நீ வாழணும்னு திருப்பி திருப்பி தலையா அடிச்சுக்கிற. உண்மையை முதலில் கண்டுபிடித்து சொல்றவர் பெருமானாரா அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அருளாளர்கள் விளக்குகிறார்கள். நிறைய அருளாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க மரணங்களா பெருவாழ்வு வாழணும்னு. அப்படி வாழணும் இந்த தேகத்தோட அவசியம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த தேகம் தான், தேகத்தை வைத்துத்தான் அருட்பெருஞ்சோதியுடைய தன்மையை அதுவே உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி அருவ நிலையில இருக்கிற ஒன்று அருவக்கூட்டல் ஈடாக அருவுருவ நிலையில் தன்னை வெளிப்படுத்த எகர ஆன்மா என்ற ஒரு உருவத்தை எடுத்து வருகின்றது. அந்த எகர ஆன்ம சிற்றனு, அந்த பெருமான ஆன்ம சிற்றனு, தயாநிதி சுவாமி ஆன்ம சிற்றனு தான் கொடுக்குறாரு. சோல் ஆட்டம். அந்த ஆன்ம சிற்றனு வாழணும்னா இப்படி ஒரு தேகம் வேணும்னு போட்டு ஒரு நண்பர்கள் வழக்கத்துல சொல்ற வழக்கம் உண்டு. ஒரு வேலை பக்காவா முடிச்சாங்கன்னா என்ன சொல்ற, எப்படி நான் முடிச்சேன், ரூம் போட்டு யோசிச்சியா நீ, ரூம் போட்டு யோசிச்சியா நீ, ஸ்கெட்ச் போட்டு பக்காவா செஞ்சிருக்கியாடான்னு நம்ம நண்பர்களை பாராட்டுறது உண்டு இல்லையா? அதே போலதான் இந்த ஏகர ஆன்மா ஒன்று அவருடைய தன்மையை உணர்ந்து கொள்ளும் பொருட்டாக இவ்வளவு பெரிய அந்த சராசரத்தையும் இந்த 96 தத்துவ கருவிகரணங்கள் பொருந்திய இந்த தேகத்தையும் ஒரு பரம்பொருள் படைத்தது என்றால் அது எவ்வளவு பெரிய பொருளாக இருக்கு. ரத்தம் இப்படி ஓடணும், ஐயாவோட நீ சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு ஆபரேஷனை தவிர்த்துக்கிட்டாருன்னு. ஒரு மிகப்பெரிய தூளக்கருவி 96 கருவிகரணங்கள் பொருந்திய இந்த தூளக்கருவியும் அது தன்னைத்தானே மாற்றிக்கொண்டிருந்தது. படைத்ததுன்னு சொல்ல வேண்டாம், தன்னைத்தானே மாற்றிக்கொண்டது. சரி, எவ்வளவுக்கு மாற்றுச்சியா? எவ்வளவுக்கு மாற்றுச்சு? ஒரு கடல் உஷ்ணங்கிற தன்மையால நீராவியா மாறிடுச்சு, நிலப்பகுதிக்கு வந்துருச்சு, சிறுமலை பக்கம் வந்துருச்சு.
கொடைக்கானல் பக்கம் வந்துருச்சு. மேகமூட்டம் வந்தவுடனே என்ன ஆகுது? குளிர்ந்து அப்படியே நன்னீரை அப்படியே மழை பொழியுது. குளிஞ்ச உடனே அந்த தண்ணீரை எடுத்து நம்ம குடிச்சு தாகத்தை தீர்த்துக்கிறோம், சமைக்கிறோம், குளிக்கிறோம், என்னென்ன வேலைகள் செய்யணுமோ செஞ்சுக்கிறோம். ஒட்டுமொத்த கடலும் நீராவியா மாறிடுச்சா? ஒட்டுமொத்த கடலும் அப்படியே நீராவியா மாறி இங்கிட்டு வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறார். உலகம் தாங்குமா? இந்த பூமி தாங்குமா? தாங்காது. அப்ப கடல்ல ஒரு சிறு பகுதிதான், ஒரு சிறு பகுதிதான் நீராவியாக மேலெழுதி இங்க வந்து நன்னீரா மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் ஒட்டுமொத்த அண்ட சராசரமும் அறிவியலைய பேசுவோம். ஒட்டுமொத்த அண்ட சராசரம் இறைவனுடைய எதுக்கு சமம் சொல்றாரு? ஒரு சின்ன கூறுன்னு தான் சொல்றாரு. அது என்ன கூறு? இடதுகால் பெருவிரல் நகக்கூறு. நகை வளர்ந்துச்சுன்னா நகை வெட்டி போடுவோம்ல. கால் பெருவிரல்ல நகை வளர்ந்துச்சுன்னா நகத்தை வெட்டி போடுவோம்ல இல்லையா? அந்த சைஸுக்கு தான் தன்னைத்தானே மாற்றி வைத்திருக்கின்றது. அருநிலையில சூனிய நிலையில இருந்த அந்த பொருள் தன்னைத்தானே இடதுகால் பெருவிரல் நகக்கூறு சைஸுக்கு தான் மாற்றி வச்சிருக்கு. அதைத்தான் இவ்வளவு பெரிய டெலஸ்கோப் வச்சு, ஹப்பிள் ஸ்கோப், ஜேம்ஸ் டெலஸ்கோப்னு வச்சு போட்டாவா எடுத்துட்டு இருக்கோம். நீ வரையும் எடுத்து முடிச்ச பாடு இல்லை. பிளாக் ஹோல், அந்த ஹோல், இந்த ஹோல்னு எல்லாத்தையும் ஒயிட் ஹோல், அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம்னு இல்லாத நட்சத்திரத்தெல்லாம் வந்து எடுத்து வச்சு, முன்னாடி அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரம் இருந்தது அப்படி இப்படின்னு எல்லா போட்டோவையும் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே என்னன்னு சொல்றாரு? அதை பாருங்களா, அதெல்லாம் இறைவனுடைய மொத்த உருவத்தோட கம்பேர் பண்றப்ப இடதுகால் பெருவிரல் நகக்கூறு அப்படின்னு சிம்பிளா முடிச்சுறாரு. அதுதான் கடல் நீர் ஒட்டு மொத்தமா நீராவியா மாறி இது வந்து மழை பெய்யல. கடல் நீர்ல ஒரு அற்ப சொற்ப பகுதி தான் நீராவியா மாறி இது வந்து புயலாகவும் மழையாகவும் பெய்து கொண்டிருக்கின்றது. அப்படித்தான் இந்த தன்னைத்தானே அறுவலையில இருந்து மாத்திரப்ப அப்படிதான் மாற்றி வச்சிருக்கிறார். சரி, இப்போ ஒரு ஜெனரலா ஒரு கேள்வியாதான் இருக்கும் இந்த சத்துதாரத்துல. அருவ நிலையில இருந்த ஒருத்தர் அருள்கூட்டல் இழுன்னு தன்னைத்தானே மாத்திட்டு வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதைத்தான் அருள்ங்கிறது ஒரு நபரா? ஆண்டவர்கிட்ட கீழே இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு நபரானா? இல்லை. அருவ நிலையில இருந்த ஒரு பொருள், சூரிய வெளியாக இருந்த ஒரு பொருள், உள் என்ற 16 கலைஞரை மதியாக 16 ஜோதியாக தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு வந்துவிட்டது. வந்தது என்ன சைஸ்ல, என்ன பர்சன்டேஜ்ல மாற்றி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? அப்ப அருட்பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதியா விரிஞ்சு வந்துருச்சு. அகத்தில் அருள் இருக்கு, புறத்தில் ஜோதியா இருக்கு. ஜோதினா என்ன? பஞ்சபூதங்களுமே ஜோதினான்னு இப்ப நம்ம எல்லாருக்கும் தெளிவு ஏற்பட்டுச்சு. இந்த திருமந்திர பாடல்ல கல்வி ஜோதியா ஆமா, மண்ணு ஜோதியா ஆமா, நீர் ஜோதியா ஆமா, வாயு ஜோதியா ஆமா, ஆகாய ஜோதியா ஆமா, பஞ்சபூதங்களும் ஜோதிதான் தெளிவா சொல்லிட்டாரு திருமந்திரத்தில். இப்ப அருள்ங்கிறது ஜோதியா வெளிப்பட்டு வர அந்த தன்னை ஜோதியா வெளிப்பட்டு வருது. மிச்சம் ஒரு பகுதி அருவ நிலையில தான் இன்னும் இருக்கு. அது ஒரு சிறு உதாரணம். ஒரு அணு, ஒரு பௌதிக அணுவை எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ண விஞ்ஞானிகள் சொல்றாங்க, அணுவுக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு. ஆனா அந்த ஒட்டுமொத்த அணுல 99% வெற்றிடமா தான் இருக்கு, அருவமா தான் இருக்கு. எலக்ட்ரான், புரோட்டான் அங்கிருந்து சுத்திட்டு இருக்கு. அணு அளவிலும் அவர் அப்படித்தான் இருக்கின்றார். அந்த சராசர விரிந்த நிலையிலும் அவர் அப்படித்தான் இருக்கின்றார். அப்ப ஒரு வார்த்தை நமக்கு தேவைப்படுகின்றது, ஒரு வார்த்தை தேவைப்படுகிறது. அருவ நிலையில குறும்பகுதியா இருக்கிறார். அவர் தன்னைத்தானே அருட்கூட்டல் வீடாக அருட்பெரும் ஜோதியாக வெளிப்படுத்தி விட்டு வந்து விட்டார் அனுபவத்திற்காக.
இப்ப இது ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு 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 சொல் வேணும். ஜோதி நிலையில வந்துட்டார். ஆனா இன்னும் தன்னைத்தானே படைச்சிக்காம அருவ நிலையில தான் அதிகமா இருக்கிறார், இரு நிலையில இருக்கிறார், ஒளி நிலைக்கு இன்னும் தன்னை மாற்றாம வைத்திருக்கிறார். அப்ப இரண்டையும் சேர்த்து வைத்து ஒரு புது வார்த்தை தேவைப்படுகின்றது இல்லையா? பெரும்பாலான எல்லாரும் ஏத்துக்குவீங்க இல்லையா? அருநிலையில தான் பெரும்பகுதி இருக்கு. அருவுருவ நிலையில அருக்குட்டல் கீழ அருளா வெளிப்படுத்திட்டு வந்துருச்சு. அப்ப ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு முழு பொருளை சொல்லணும். அதுக்கு என்ன வார்த்தை யூஸ் பண்ணலாம்? அதுக்கு தான் தமிழ் ஞான சித்தர்கள் ஆதி காலத்திலேயே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப யோசிச்சு இந்த வார்த்தையை அது எந்த காலத்துல கொடுத்தாலும் நம்ம யாருக்குமே தெரியாது இல்லையா? அப்படிங்கிற ஒரு மிக அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இந்த தயவுட என்னன்னு பார்ப்போம். கன்னியாகுமரி நீங்க எத்தனை வரையா போயிருக்கீங்க? நிறைய பேர் போயிருக்கீங்க இல்லையா? கன்னியாகுமரியில என்ன விசேஷம்? கடல் விசேஷம். எத்தனை கடல் இருக்கு? 3 கடல் சங்கமிக்குது. என்னென்ன கடல்? அரபிக்கடல், அப்புறம் இங்கிட்ட வங்காள விரிகுடா, அப்புறம் இந்திய பெருங்கடல் எல்லாம் சேர்ந்து சங்கமிக்குது. முக்கூடல் இல்லையா? அது ஸ்பெஷல் நாள்ல தோஷம் கழிக்க அதுக்கு நிறைய போய் நீராடுறது எல்லாம் செய்வாங்க இல்லையா? இறைவனுக்கு அருவநிலை என்று ஒன்றும் உருவநிலை என்று ஒன்றும் உருவநிலை என்றும் 3 தன்மையானவராக இருக்கின்றார்னு பார்க்கிறோம் இல்லையா? தானே 3 உருவத்திலே மாற்றி வச்சிருக்கிறார். நீர், நீராவி, பனிக்கட்டி போல ஒரே பொருள் தான் 3 விதமா தன்னை மாற்றி வச்சுக்கிற மாதிரி அந்த இறைவன் தான் அருவ நிலையில இருக்கிறார். அது அருவுருவ நிலைக்கும் வருது, உருவ நிலைக்கும் வருது. சரி, இந்த 3 உருவங்களும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. அது எது? இறைவனுடைய 3 தன்மைகளும் 3 உருவங்களும் அருவ, அருவுருவ, உருவ 3 நிலைகளும் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கின்றது. அது எது? அந்த வார்த்தையைத்தான் தயவுன்னு சொல்றோம் சரியா? அது இதனுடைய தன்மையையும் விளக்குகின்றது. மாம்பழம்னா இமாம் பசாந்து மாம்பழத்துக்கு என்ன தன்மையா? இமாம் பசாந்து மாம்பழத்துக்கு என்ன தன்மை? ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த சர்க்கரையுடைய அளவு எவ்வளவு தெரியுமா? சரி, உலகத்திலேயே எந்த மாம்பழத்துக்கு சர்க்கரை தன்மை அதிகமா இருக்கு? அது இந்தியாவில் இருக்க அளவுல மார்க்கெட் போனா பல்வேறு மாம்பழங்கள் இருக்கு இல்லையா? ஒண்ணுல நார்ச்சத்து கூட இருக்கும், இன்னொன்னுல இனிப்பு சுவை கூட இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு இல்லையா? உலகத்திலேயே அதிக டேஸ்டான மாம்பழம் எங்க இருக்கு? முதல்ல இந்தியாவில இல்ல, நீங்க சொல்றது இந்தியாவில இருக்கு, பிலிப்பைன்ஸ்ல இருக்கு. அது அந்த சர்க்கரை குறியீட்டு சில லேப் டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அந்த லேப் டெஸ்ட்ல இன்னும் ஒரு சில மாம்பழங்கள்லாம் இருக்கு. ஜப்பான்ல இருக்கிற மாம்பழம்லாம் 1 கிலோ 3 லட்சம் ரூபாய் போகும். தெரியும் தானே உங்களுக்கு? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். 1 கிலோ அது பேர் மறந்துருச்சு, 3 லட்சம் 4 லட்சம் இப்படி விலை போகக்கூடிய மாம்பழம். அதை கூட ஒட்டுக்கண் எடுத்து இந்தியாவில் நிறைய பேர் வளர்க்க முயற்சி செய்யறாங்க. சரி, ரொம்ப சன்மார்க்க விட்டு கழிவிட்டோம். சரி, இப்ப மாம்பழம் என்ற உதாரணத்தை எதுக்கு எடுத்தோம்? அதோட தன்மை என்ன? அருமையான வாசனை அடிக்கும் இல்லையா? ஒரு இமாம் பசாந்து மாம்பழம் கூட இங்க இருக்குன்னா எல்லாருடைய மூக்கோட சுவாசமும் இங்கேயேதான் கவனம் இங்கேதான் இருக்கு. பார்வைன்னா இங்க இந்த மைக்க பார்த்துருக்கலாம், ஆனா வாசனை சுண்டி எழுக்கும். அவ்வளவு ஒரு மனம் வாய்ந்தது இமாம் பசாந்து மாம்பழம் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு தான். அப்ப மனம்ங்கிறது ஒரு தன்மை, மூக்கால் உணரப்படுகின்ற ஒரு தன்மை. அடுத்து மூக்கால அதோட அனுபவம் முழுசா கிடைச்சிருமா? மாம்பழம் கூட அங்கேயே இருக்கு, நல்லா அப்படியே மூச்சு முட்டை அப்படியே உள்ள எடுத்துட்டு ரொம்ப டேஸ்டா இருந்ததுப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அதை அழுத்து பார்த்து நாக்குல வச்சு அப்படியே அதை அல்வாக்கு நோக்கி உள்ள போகணும் இல்லையா? அப்பதான் அதோட டேஸ்ட் விளங்கும். அப்ப நறுமணம் என்று ஒன்றை முகர்ந்து பார்ப்பதற்கு மூக்குங்கிற ஒரு கருவி இருக்கிற மாதிரி அதனுடைய சுவையை தெரிந்து கொள்வதற்கு நாக்கு என்ற இன்னொரு கருவி தேவைப்படுகிறது.
இப்ப இந்த மனம் என்ற ஒன்றை அது என்ன நிலையில இருக்கு, அதுக்கு இதான் உருவம்னு ஏதாவது சொல்ல முடியுமா? மனத்துக்கு மூக்கால் நுகரப்படுகின்ற சாக்கடை நாசமா இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய பலாப்பழத்துடைய இனிப்பு சுவை அந்த ஸ்மெல்லா இருந்தாலும் சரி, இந்த ஸ்மெல்லா இருந்தாலும் சரி, அதுக்கு தான் வடிவம்னு சொல்ல முடியுமா? நுகர்ந்து பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அது போலதான் இந்த தாயவு என்ற ஒரு வார்த்தையிலும் தகராகாய பொருளொழி முற்றும் நிறைந்து இருக்கும் ஆண்டவருடைய பொருள் உருவம் பேருருவம். அதே அது கடல் மாதிரி வச்சோம். இந்த கடல்ல இருந்து நீராவியா கண்ணுக்கு புலனாகாம சுத்திட்டு இருக்கிற ஒரு சின்ன ஆன்ம சிற்றதான் யகர ஆன்மா. அது யார்? அப்படிங்கிறது உலகம் உடல் எல்லாத்தையும் குறிக்கும். இப்ப இந்த தாயவு மூணு அனுபவப்படணும்னா என்ன வேணும்? மூணு சேர்ந்து இருக்கிறது எந்த இடத்துல? முக்கடலை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? கன்னியாகுமரியில 3 கடல் கூடுற மாதிரி இந்த தகராவைய பெருவெளி முற்றும் நிறைந்திருக்கிற ஆண்டவர் ஒரு தன்மை, அறிவுத்தன்மை. யகர ஆன்மா அது அறிவுருவத்தன்மை. உலகம் உடல் அப்படிங்கிற உருவத்தன்மை. இந்த 3 சேர்ந்து முக்குடல் மாதிரி ஒரு இடத்துல சங்கமிக்குது. அது இந்த மாநில தேகம்தான். அது இந்த மாநில தேகம்தான் அடைப்பு சொல்லுவோம். அதனாலதான் பெருமானார் இந்த தேகத்தை நீங்க எக்காலத்துக்கு எரிச்சிடாதீங்க, இந்த தேகத்தை எப்படியாவது தக்க வச்சிருக்க, என்ன பாடுபட்டாலும் தக்க வச்சிருக்க. படைப்பின் அதீத உச்சம்னு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? சத்த கணத்தை கூட பெருமானார் இருக்கிறதா கத்துறாரு, கதறாரு. அல்டிமேட் டூல், இறைவனை விட ஒரு படி மேலான, இறைவனுடைய அறிவு நிலையை விட ஒரு படி மேலானதுதான் இந்த மாநில தேகம். அந்த முக்குட சங்கம், அந்த 3 நிலை சங்கமமும் இந்த தேகத்தில் தான் நடைபெறுகின்றது. எப்படி சொல்றோம்? இந்த ஜோதி வழிபாடு போயிருக்கோம். இங்க எத்தனை அறைகள் கட்டி இருக்கிறாங்க? கடலூர்ல இருக்கிற ஒரு சிறு அமைப்பு இல்லையா? பெருமானார் தலையைத்தான் ஞான சபையாக கட்டி காமிக்கின்றார் இல்லையா? நிதி ஒழுக்கம், கருண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், 4 வகை ஒழுக்கங்களை கடந்து போகும்போது 7 திரைகளை தாண்டி உள்ளுக்குள்ள ஜோதி தெரியுது. இப்ப அதனுடைய ஒரு சிறு அமைப்பு தான் இங்க கட்டியிருக்காங்க இல்லையா? வலது கை பக்கம் என்ன வச்சிருக்காங்க, இடது கை பக்கம் என்ன வச்சிருக்காங்க, நேர பார்த்தா என்ன இருக்கு? நேர பார்த்தா என்ன தெரியுது? ஒரு அகண்ட தீபம் இல்லையா? இங்க வலது நம்ம நேரம் பார்த்து நிக்கிறப்ப வலது கை பக்கம் சிற்றவை, இடது கை பக்கம் சிற்றவை, வலது கை பக்கம் பொற்சவை இல்லையா? இதுதான் சிற்றவை. நடுவில் தெரிகிற தீபம் யார்? அது உருவம். இங்கிட்டு பொற்சவை அது உடல். சிற்றவை, அருட்சவை அல்லது ஞானசவை, இங்கு பொற்சவை. இப்படிதான் நம்ம நேரில் போய் பார்த்தா 3 தீபம் தெரியுது இல்லையா? அக்கண்ணா புள்ளி, 3 புள்ளி, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். எல்லா உண்மையும் இதுதான். அந்த 3 சிற்றவை, நடுவில் இருக்க அகண்ட தீபம், அப்புறம் பொற்சவை. இந்த 3ஐயும் சேர்த்து வைத்துத்தான் அந்த தாயாவு என்ற ஒரு சொல்லுக்கு விளக்கம் ஆதிகாலத்திலேயே தெரிஞ்சேதான் வைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த தயவு, தாயாவு, இந்த 3 நிலைகள், அது 3 நிலைகளை குறிக்கக்கூடியது. அருவ நிலை, அருவருவ நிலை, உருவ நிலை. இந்த 3 நிலைகளிலும் சங்கமிக்கக்கூடிய ஒரு புள்ளி. அந்த புள்ளி எங்க இருக்கு உடம்புல? சீரநடு. ஐயா சாமிகள் நிறைய படிச்சிருக்காங்க. சரி, மெய்யெழுத்து எத்தனையா? எல்லாம் மெய்யெழுத்து எத்தனை? தமிழ் டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் தெரியும். மெய்யெழுத்து எத்தனை தமிழ்ல? மெய்யெழுத்துகள், உயிர்மை மெய்யெழுத்துகள் 18 மெய்யெழுத்து. மெய்யெழுத்துக்கு மேல என்ன வைக்கிறோம்? ஒரு புள்ளி. சரி, இங்க ஜோதி வழிபாடு பண்ணிட்டு பின்னாடி போறப்ப ஐயா கூட தொட்டு முடித்தாங்க. ஒரு வெள்ள மாறுல சின்னதா ஒண்ணு இருக்கா, என்னது? ஓங்காரம்.
இருங்க, மத்தவங்க சொல்லட்டும், மத்தவங்களுக்கு கவனிச்சிருக்கணும்ல. பின்னாடி ஒரு சின்ன ஒரு மார்பிள்ல ஒரு படம் வச்சிருக்காங்கல்ல, அந்த படம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும் இந்த விஷயங்கள்லாம். அது முதல்ல உரைநடை பகுதி வெளிவந்த நூல்லேயே அந்த படம்லாம் இருக்கு. பெருமானார் காலத்துல அந்த டைம்ல வெளிப்பட்ட நூல்லேயே அந்த படம் இருக்கிறது. அது ஓங்காரம். அதுக்கு நடுவுல யாரையாவது சொல்லக்கூடாது, மற்றவங்க சொல்லணும். நடுவுல ஒண்ணு இருக்கு, அது என்னது? இத்தனை நாள் சுத்தி சுத்தி வரவங்க சின்னோட வச்சிருக்காங்க, நடுவுல ஒண்ணு வச்சிருக்காங்க. என்ன கலர்ல வச்சிருக்காங்க அது மாதிரி வந்து தெளிவா சொல்றாங்க. அது வெள்ள மார்பிள், அதுல ஓன்னு போட்டிருக்கு. அது நம்ம மூளையை பிடிக்கக்கூடியது. நடுவுல ஒண்ணு வச்சிருக்காங்க, அது என்னது? என்ன கலர்ல? சரி, தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. பச்சை கலர் பிளைண்ட்னஸ் இருக்கு நிறைய பேருக்கு. அப்ப மஞ்சள், அது இங்க வச்சிருக்கிறத சொல்ல கேட்கிறேன். சிகப்பு கலர் கரெக்டா சொல்றேன். சரி, இங்க வச்சிருக்கிற அந்த புள்ளி நடுவுல சிவப்பு கலர்ல. சரி, அது எதுலயா டச்சா இருக்கா? அதான் மெயின் கேள்வி. கலர் முக்கியம் இல்ல, அது எதுலையாவது டச்சா இருக்கா? ஏதாவது ஒண்ணு அது தாங்கி நிக்குதா? நிராதார புள்ளி, நிராதார புள்ளி, நிராதார புள்ளி. மெய்யெழுத்துக்கள் 18க்கு மேல் ஒரு புள்ளி வைக்கிறோமே, புள்ளி வச்ச எழுத்துக்கள் தான் மெய்யெழுத்துக்கள். அதுல யாரும் சந்தேகம் இல்லை. 18 மெய்யெழுத்துக்களுக்கு மேல ஒரு புள்ளி வைக்கிறோமே, அந்த புள்ளி எங்க இருக்கு? உடம்புலதான் இருக்கு. மெய்யெழுத்துக்கள் பேரே சொல்லுது, மெய்னா உடல், உடல்ல தான் இருக்கு. அது எங்க இருக்கு? சரி, இங்க இருக்கிற புருவ நடுக்கும் உள்ள இருக்கிற சிரோமக்கியத்துல இருக்கிற மூளைக்கு நடுவில் இருக்கிற அந்த மையப்புள்ளிக்கு என்ன வித்தியாசம்? நெற்றிக்கண் என்று எதை சொல்கின்றார்கள்? நெற்றிக்கண் என்று எதை சொல்கின்றார்கள்? இல்லையா? அடுத்த கேள்வி. வடலூருக்கு எல்லாம் ஜோதி தரிசனமாக போயிருப்போம், கட்டாயம் போயிருப்போம் இல்லையா? மாதத்தோட ஜோதி தரிசனம் வேண்டாம், ஏன்னா அங்க பாதி வரையும் திரையை வைத்திருப்பாங்க இல்லையா? பாதி வரை தூக்கியிருப்பாங்க. மாத ஜோதி பூச நட்சத்திர தரிசனத்துக்கு தைப்பூசத்தன்னைக்கு போய் அகண்ட ஜோதி தரிசனம், திரை விளக்கப்பட்ட தரிசனம் எத்தனையோ பேர் பார்த்திருக்காங்க இல்லையா? ஜோதி தரிசனத்தை நீங்க எங்க பார்க்கிறீங்க? உள்ள பெருமானார் ஏற்றி வைத்த தீபத்தை பார்க்கின்றீர்களா? அல்லது அதுக்கும் நமக்கு நடுவில் என்ன இருக்கு? திரை விளக்கிட்டாங்க, நீங்க போய் பாக்குறீங்க, அங்க என்ன தெரியும் உங்களுக்கு? ஜோதி தெரியுதா? உள்ள இருக்க ஜோதி தெரியுதா? இல்ல அது ஒரு கண்ணாடி. கண்ணாடிக்கு பின்னாடிதான் உண்மையான ஜோதி இருக்கிறது. தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன் அங்க கண்ணாடி வச்சாரு? அது உள்ள இருக்கு. காத்துக்கு தீபம் அடைஞ்சிருந்தா, அகண்ட தீபம் காத்துக்கு அடைஞ்சிருன்னு கண்ணாடி வச்சாரா பெருமானாரு? நம்ம தேகத்தை தலையத்தான அங்க ஞான சிலையா கட்டி வைக்கின்றார். அப்படி என்றால் அந்த கண்ணாடி அங்க எதுக்கு இருக்கு? அந்த கண்ணாடி இந்த தேகத்துல இருக்கணும் இல்லையா? எங்க இருக்கு அந்த கண்ணாடி? இந்த தேகத்தில் எங்கே இருக்கின்றது? பூர்வமூர்த்தி. பூர்வமூர்த்தி என்பது உள்ளிருக்கும் ஆன்ம ஜோதியின் பிரதிபலிப்பு. பிரதிபலிப்பு, ரிஃப்ளக்ஷன் ஒன்லி. நம்மளும் தைப்பூசத்தன்னைக்கு நேரடியா ஜோதியை பார்க்கல, அவரோட பிரதிபலிப்பா கண்ணாடியை பார்க்கிறோம் இல்லையா? வேலை செய்யறவங்க உள்ள இருக்கும் போது அகண்ட தீபத்தை பார்த்திருப்பாங்க வயசானவங்க. நம்ம பிரதிபலிப்பை தான் பார்க்கின்றோம். இங்கதான் இருக்க கண்ணாடி. இங்க உட்கார்ந்து தியானம் பண்ணி இங்க வந்து உங்களுக்கு ஜோதி தரிசனம் கிடைக்குது, இல்ல ஒரு ஜோதி எரிகிற மாதிரி தெரியுது அப்படின்னா, இந்த நெற்றிக்கண்ல அதோட உள்ள இருக்க ஆன்ம ஜோதியோட பிரதிபலிப்பை தான் பார்க்கின்றீர்கள். புருவ மத்தியில் வெளியில இருக்க புருவமத்தி வேறு, சிரோமத்தி வேறு. சரி, சிரோமத்தியில என்ன இருக்கு? அதைத்தான்
தமிழ்ல பா என்ற எழுத்து குறிக்கின்றது. இப்போ புரியுங்கிறத மெய் எழுத்துல கசட தவிர பா பா வந்து இப்படி போற நம்ம. ஆனா அது சிவபெருமான் தலையில இருக்க அந்த மூன்றாம் துறை மாதிரி இவன் இருக்கணும் அமைப்பு. அது ஒரு பீடம். ஆன்ம புள்ளி நிராதாரமா விளங்கிருக்கக்கூடிய அந்த மூன்றாம் துறை பீடத்தின் மேல் நிராதாரமா எதுவும் டச் ஆகாம ஒரு புள்ளி இருக்கு. அந்த புள்ளியை தான் எகர ஆன்மா. இப்ப எதுக்கு அந்த புள்ளியை பத்தி மெய் எழுத்துக்களை போய் சுத்தி வந்தோம், அங்க ஞான சபையில எப்படி அதோட அமைப்பு இருக்குன்னு பார்த்தது எல்லாமே அந்த பகர வடிவ புள்ளி மேல் இருக்கின்ற நிராதார புள்ளி, அந்த ஆன்ம புள்ளி. அந்த ஒரு புள்ளிதான் உயிராகவும் உடலாகவும் விரிந்து வருகின்றது. அந்த ஆன்மாங்கிற அந்த ஒரு நிராதார புள்ளியில இருந்துதான் உயிர், அடுத்து உடல் அப்படின்னு விரிஞ்சு வருது. ஒரு கொடையை ஒழிக்கிறோம், கொடையை மறக்கிறோம். இது மாதிரி ஒரு நிகழ்வு தான். ஒரு ஆன்மா விரிஞ்சு வர்றப்ப அப்படியே மூச்சுக்காற்றையும் இந்த தேகத்தையும் பெற்றுக்கொண்டு தனித்தானே வளர்த்துக் கொண்டு விரிந்து வருகின்றது. முடிஞ்ச உடனே டக்குன்னு அது வந்து கொடை மூணு மாதிரி அது எல்லாத்தையும் சுருக்கிட்டு இருக்காது. ஆன்மாவுக்குத்தான் துணித்தாறு கருவிகளும் உள்ளே இருக்கிற ஒரு விதை மாதிரி முளைச்சா மரம், இல்லைன்னா அது வேற. அப்ப அந்த தா என்கின்ற எழுத்து தகராமைய பெருவழி முற்றும் நிறைந்த இறைவனை குறிக்கின்றது. எகர ஆன்மா அந்த உருவுடைய நிராதார புள்ளியில இருக்கு. ஊருங்கிறது உலகத்தையும் குறிக்கும், இந்த உடலையும் குறிக்கும். அப்ப முக்குடல் சங்கமிக்கம் நடக்குதா? மூணும் இங்கதான் இருக்கு. அதனாலதான் இந்த முக்குடல் சங்கமம் இந்த தேகத்துல நடக்கிறதுனால இந்த தேகத்தை அவ்வளவு அதி அற்புதமா பெருமானார் வந்து எப்படியாவது தக்க வை. இந்த அமைப்பு இல்லாட்டா நீ இறைவனை புரிஞ்சிக்க முடியாது. சரி, ஓரளவு தாவரம் அதுவும் ஆன்மாதான், அதுக்கும் துணிந்தார் கருவிகள் இருக்கு. ஆனா அது மடங்கிய சுருங்கிய நிலையில இருக்கு. மனங்கிற கருவி இன்னும் வெளிப்படுத்தி வரவே இல்லை. சுருங்கி போய் கிடக்கு, மடக்கி வச்ச படம் மாதிரி, முளைக்காத விதம் மாதிரி. அப்ப இந்த தாயாகும் என்று ஒன்றை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த தேகம் என்று ஒன்று வேண்டும் வேண்டும் வேண்டும். சரி, இந்த தேகத்தை விட்டா என்ன நடக்கும்? இந்த தேகத்தை விட்டுட்டா அடுத்து என்ன நடக்கும்? ஒரு கிரிக்கெட் கேம் எல்லாரும் பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்துருக்கீங்க டிவியில. T20 யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? சின்ன குழந்தைங்கலாம் பிடிக்கும். கிரிக்கெட் கேம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க இல்லையா? கிரிக்கெட் கேம்ல ஒரு டெண்டுல்கர் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து இறங்குறாரு. அட்டையும் சாத்துறாரு. 6-4 மாத்தி நீ என்னதான் பவுலிங் போட்டாலும் 6-4 அடிச்சு பலாசி எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஏதோ ஒரு ஸ்பின் பவுல்ல அவுட் ஆகி ஸ்டம்ப் அவுட் ஆகி எங்க போறாரு? எங்கிருந்து வந்தாரோ அந்த வீடு வந்தது இல்லையா? பேக் டு தி பெவிலியன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் மாநில தேகத்திலிருந்து நாம் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு கேம் விளையாட வர்றோம். அது என்ன கேம் பின்னாடி பார்ப்போம். ஒரு கேம் விளையாட வர்றோம். அருளாளர்கள் அப்படிதான் அப்படியே 6-4 செஞ்சுரி மாத்தி டபுள் செஞ்சுரி ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சுட்டே இருந்தாங்க. தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் எல்லாம் வந்து. ஆனா அவுட் ஆனவொடனே பேக் டு தி பெவிலியன் மாதிரி திருப்பி போய் உட்கார வேண்டியது. எல்லாம் அற்புதஞ்சோதி தான். அற்புதஞ்சோதியை தவிர இங்க வேற எதுவும் இல்லைன்னா அத்தனையும் திருமந்திரத்தை எழுதிய திருமூலர் மட்டுமல்ல, அவர் கிட்டக்க இருந்த குப்பனை சுப்பனா அற்புதஞ்சோதி தான். அது தெளிவா புரிஞ்சுக்கணும். அருளாளர்களை மட்டும் பார்த்துட்டு அற்புதஞ்சோதி சொல்லிக்க கூடாது. கீழ்நிலையில ஒரு இந்த பக்கம் போறீங்க, காலையில இந்த பக்கம் எத்தனை நடந்து இருக்கீங்க? உரம் மாட்டிச்சாலும் எல்லாம் கிடக்கும் இந்த தெருவில். சில நேரம் வந்திருக்கேன் மார்க்கெட்டுக்கு வர. அந்த ஒரு ஏதோ நான் ஏதோ ஒரு அசிங்கம் பண்ணி வச்சிருச்சு. அந்த அசிங்கத்துல ஒரு புழு இப்படி நெழி, என்ன அந்த அசிங்கம் பண்ணி வச்ச இதுல ஒரு புழு நெழி. அது அற்புதஞ்சோதியா? அது அற்புதஞ்சோதியா? ரசம் வைக்கிறதுக்கு தக்காளி முக்கியம், தக்காளி அற்புதஞ்சோதி தான் பார்க்க தெரிஞ்சது நம்ம இல்லையா? அது மாதிரி கீழ்நிலையில
ஒரு தேகமான தனக்கு கிடைச்சதான்னு ஒரு புழு தேகத்தை எடுத்து விட்டு வந்து ஒரு மரத்துல நெழுத்திக்கிட்டு இருக்க அந்த புழுவும் மறுபெருஞ்சோதிதான், மரத்தில் நெழியும் புழுவும் மறுபெருஞ்சோதிதான். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இந்த மனமே அருப்பெருஞ்சோதிதான். ஏனென்றால் அதை தவிர இங்கு வேறு ஒன்று இல்லவே இல்லை. முப்பொருளும் ஒன்று, முப்பொருளும் ஒன்று, முப்பொருளும் ஒன்று. இந்த ஒருமை நிலையை முப்பொருளும் ஒன்று ஒண்ணு சும்மா மேல்நிலையில இருக்கிறதையே பார்த்துட்டு ஆஹா மிகப்பெரிய ஒரு நிலை போலி சூரிய பிரகாசம் இதுதான் இருக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறார். அது தன்னைத்தானே அனுபவத்திற்கு கொள்வதற்காக எல்லா நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு வந்துச்சு. மரத்தில் புழுவா இருந்தாலும் சரி, மரமா இருந்தாலும் சரி, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அருட்பெருஞ்சோதியாக தான் பார்க்கிறாரு. இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால், இப்ப இங்க எப்படி அன்னதானம் நடக்குது தெரியுமா? இந்த மலையடிவார சன்மார்க்க சங்கத்துல மதியான வேலையில கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு வேலை போட்டு சோறு போடுறாங்களா? தேடி சென்று வழங்க. யாருக்கு தேடி சென்று வழங்க? பசியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய எடுத்துட்டு வருவார். நான் நிறைய இடம் பார்த்துருக்கேன். அவர் பேர்லாம் தெரியாது. அவர் அங்க நம்ம சத்தியான படத்துக்கு வந்து கொடுப்பாரு. அப்புறம் பொன்னகர வரையும் அவர் எடுத்துட்டு வர பார்த்துருக்கேன். தேடி சென்று கொடுக்கின்றார்கள். யாருக்கு? அப்ப கொடுக்கிறப்ப ஒன்னே ஒண்ணு சேர்த்து செய்யணும். இப்ப பெருமானாருக்கு முன்னாடி யாருமே அன்னதானம் பண்ணலையா? பெருமானாருக்கு முன்னாடி யாருமே சாப்பாடு போடவில்லையா? போட்டிருக்காங்க. 1867 தர்மசாலை ஆரம்பிக்கப்பட்டு அது அருட்கொடையில் 16 கலை நிறைமதி முழு விளக்கமும் வெளியானதன் புற வெளிப்பாடாகத்தான் அந்த தர்மசாலையை திறக்கப்படுகிறது. பெருமான் அருளை முழுமையாக பெற்றுக் கொண்டார் என்பதன் முழு உலகவியல் அடையாளம் தான் இந்த தர்மசாலை. சரி, பெருமான ஜீவரத்தை செய்ய சொல்றார். அவர் ஒருமை நிலையிலிருந்து எல்லா செயல்களையும் செய்து வந்தவர். அவர் ஒருத்தருக்கு அன்னபாயத்தல் செய்வதற்கும் அவர் அருகிலே கூட எத்தனையோ சீரர்கள் இருந்திருப்பாங்க. அவங்க செய்யறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்க முடியும்? இன்னைய தர்மசாலை எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பேச வேண்டாம். அந்த காலத்திலேயே பெருமான் செய்யறதுக்கும் அவர் அருகிலே இன்னொருவர் செய்யறதுக்கும் ஒரு வேறுபாடு. இது தெரிஞ்சதுன்னா அந்த ஒருமையை கொஞ்சம் இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். பெருமானார் ஒரு தாவரத்தை பார்த்து தண்ணீர் இல்லை என்று வாடும் பொழுது கூட அது தன்னுடைய தாவர தேகம், நான் இந்த தாவரமாகவும் இருக்கின்றேன், என்னுடைய இன்னொரு தேகம் அது, இந்த தேகத்துக்கு தண்ணி கிடைக்குது, அந்த தேகத்துக்கு தண்ணி கிடைக்கல கத்துறாரு இல்லையா? ஒருமை நிலை. அப்ப ஒருத்தருக்கு அன்னபாலித்தல் செய்யும் பொழுது பெருமானாருக்கு மிக தெளிவாக தெரியும், தான் இன்னொரு வேஷம் போட்டு எதிரிலே இன்னொரு நபராக அமர்ந்திருக்கின்றேன். நான் வேறு, எதிரில் உட்கார்ந்து சாப்பிடும் நபர் வேறு என்ற எண்ணம் அவருக்குள் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அவர் ஒருங்கிணைந்து போயிட்டார். நான் இன்னொரு வேஷம் போட்டு எதிரில் உள்ள பசியால் வாடுகின்ற நபராக அமர்ந்திருக்கின்றேன் என்று பார்க்கின்றார். அது மட்டுமா? முப்பொருளும் ஒன்று என்று உண்மை அறிவித்தவராங்கவா? ஒரு 2 சோறு எடுத்து வைக்கிறார். தான் இந்த சோறாகவும் இருக்கின்றேன் என்ற உண்மை உணர்வு நிலையில் இருந்துதான் அதை பரிமாறுகின்றார். அது மட்டுமா? தான் அந்த சோற்றைகளும் கரண்டியாகவும், கரண்டிக்கு தமிழ் எனக்கு வார்த்தை தெரியல மணியம், அந்த கரண்டியாகவும் இருக்கின்றேன், முப்பொருளும் ஒன்று என்பதை பிராக்டிக்கலா யூஸ் பண்றார் அந்த ஃபார்முலாவை. தான் வாழையாகவும் இருக்கின்றேன், தான் இதில் இருந்து பசியோடு இருக்கும் நபராகவும் இருக்கின்றேன், தான் உணவை வழங்குவதாகவும் இருக்கின்றேன், தான் உணவாகவும் இருக்கின்றேன்.
அந்த டேபிள் சேர் அங்க இருக்கிற அத்தனை கட்டட செங்கல் சிமெண்ட் எண்ணத்தை எடுத்தாலும் சரி, அங்க ஒரு எறும்பு தரையில போனாலும் சரி, தான் தான் அத்தனையாகவும் இருக்கின்றேன் என்ற ஒரு ஒருமை நிலையில் இருந்து அத்தனையும் செய்தார். அந்த ஒருமை நிலையில் தான் ஐயோ என்னுடைய இன்னொரு தேகம் பசியால வாழுதே அப்படிங்கிற ஒரு இறப்பதும் இமீடியட்டா உள்ளுக்குள்ள இருந்து வெளில வரும். என்னுடைய தேகம் இல்ல, இது வேற எவ்வளவு பிச்சைக்காரன் தொடக்கூட கூடாது அப்படின்னு தள்ளி வைக்கிறது. அது ஒருமை உணர்வா? அது ஒருமை உணர்வா? இல்லை. இந்த ஒருமை உணர்வை தான் பெருமானார் வரவேற்று சொல்ல சொல்கின்றார். செல்வத்துள்ள கடைசி வரையில் நீங்களும் என்னை போல் ஒருங்கிணைந்திருங்கள். நீங்களும் என்னை போல ஒருங்கிற ஒரு உணர்வு நிலைக்கு வாங்க. அப்ப ஒருத்தருக்கு போய் அன்னபாலித்தம் செய்யும் பொழுது அவருடைய உருவ அமைப்பை பார்த்து ஐயோ பிடிக்காம இருக்கிறானே, அவன் கை என்னால பட்டுச்சே, எத்தனை பேருக்கு அந்த உணர்வு வருது? இன்னைய வரைக்கும் நாங்கள் அவர்கள் என்கிற நிலையிலே தான் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த பாகுபாட்டை போக்குவதற்கு தான் எல்லா உயிர்களையும் தண்ணீரோ என்க, எல்லா உயிர்களையும் தண்ணீர் போல் எழுதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கிற ஒரு பொருள்னா எல்லா வேஷம் போட்டு நாடு நினைச்சிட்டு இருக்குடா. அப்ப ஒரு பொருள் தான் இங்க இருக்கு அப்படின்னா இருக்கிற தேகங்கள்லாம் யார்? நம்மளுடைய வள்ளலாருங்கிற ஒரு தேகம், நம்மளுடைய வள்ளலாருங்கிற ஒரு தேகம் முத்தைய சித்தி அடைஞ்சிருக்கு. யாருடைய தேகம்? நம்மளுடைய வள்ளலார் சிதம்பரம் ராமலிங்க அடிகளாருங்கிற ஒரு தேகம் முத்தைய சித்தி அடைஞ்சிருச்சு. நம்மளுடைய மற்ற தேவங்கள்லாம் எப்ப அடைய போகுது? இதுதான் கேள்வி. அப்ப இது யார்? வள்ளலாருடைய இன்னொரு தேவம். அது யார்? வள்ளலாருடைய இன்னொரு தேவம். அது யார்? வள்ளலாருடைய இன்னொரு தேவம். இந்த போல எறும்பு யார்? அது வள்ளலாருடைய எறும்புங்கிற தேவம். இப்படித்தான் பார்க்க வேண்டும். ஒரு மாறுபொருள் அது வள்ளலாருடைய இன்னொரு தேவம். ஒருத்தர் பஸ்ல போயிட்டு இருக்கா, காலை மிதிச்சிட்டாரு, கத்துறோம். அறிவு இருக்கா? கண்ணோட நிலையில் யார் கத்துறோம்? யாருக்காவது இல்ல. பெருமானார் ஒரு பொருள்தான் இருக்குன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப என் காலம் இருந்துச்சு என்னுடைய இன்னொரு தேகம் தான். என்னுடைய இன்னொரு தேகம் அந்த உரிமை வருமா நமக்கு? ஒரு பசியோடு இருக்கும் நபரை பார்த்து அது என்னுடைய இன்னொரு தேகம் பசியோட இருக்கு, நான் போய் முதல் வேலையா அந்த பசியாற்று இருக்கிறத செய்யறேன் அப்படிங்கிற உணர்வு நிலை வருமா? அது என்னுடைய இன்னொரு தேகம் ஒரு உரிமை வருமா? ஓருரிமை சகோதரர்களே அழைக்கின்றாரே, அது எதனால? முப்பொருள் ஒன்று என்பதனால். அந்த ஒரு பொருள் தான் தன்னைத்தானே இத்தனை வேஷம் போட்டு நடிச்சுட்டு இருக்குங்கிறதுனால. அதனாலதான் அந்த ஓருரிமை சகோதரர்கள் சொன்னது எல்லா ஊரிலும் தண்ணீர் போல் என்னன்னு சொல்றது எல்லாமே ஏன்னா ஒரே ஒரு பொருள் தான் எல்லாமே வேஷம் போட்டுருக்கு. அதனால எல்லா ஊரிலும் நீயாவே நீ பாவிச்சு பாருங்க, பாவனைக்கு கொண்டுடுவா, அப்புறம் அதோட உண்மை உனக்கு பார்க்கணும்னு சொல்றாரு. சரி, இங்க இருக்க எத்தனையோ பேரு விளக்கு வச்சு தீப ஆராதனை செய்யறவங்க இருக்கிறாங்க, தீபத்தை நினைச்சு தியானம் செய்யறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? பெருமானார் பேர் ஞானசரி பாடல்கள் சித்திவிழாக்கள் அதான் செய்ய சொல்லிட்டு போனாரு. தீபத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கோமா? தீபங்களும் ஜோதியை மட்டும்தான் பார்த்து கொண்டு இன்னும் இருக்கின்றோமா? அப்படித்தான் தியானம் வரை செய்து கொண்டு இருக்கின்றோமா? நிறையாச்சு. ஜோதியை மட்டும்தான் புருவ மத்தியிலேயோ இல்ல சுரமத்தியிலேயோ ஜோதியை மட்டும்தான் நாம் பார்த்துக் கொண்டு இருக்கின்றோமா? ஒரு கோடி சூரிய பிரகாசமா தெரியுதா சிலருக்கு? இல்ல ஒரு சின்ன ஜோதியா தெரியுதா? எப்போ தெரிஞ்சு போடும். தெரியாம இருந்தாலும் சரி, ஜோதி என்று சொல்லிவிட்டால் அது புறத்தில் இருக்கிறது.
அந்த புறத்துக்கு ஒரு அகம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த அகத்தில் என்ன இருக்கின்றது? வேற என்ன சொல்லணும்? அருட்பெருஞ்சோதி. ஜோதிங்கிறது புறவெளிப்பாடு. அகத்தில் அப்ப என்ன இருக்கு? அருள். அருள்ங்கிற தன்மை இருக்கு. எத்தனை பேரு முன்னோர்கள் எத்தனையோ உள்ள சிவாலயம் கட்டி உள்ளேயே கும்பாபிஷேகம் பண்ணாலும் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ யோகிகள், எத்தனையோ ஞானிகள், எத்தனையோ பேர் இருக்காங்க. அது மாதிரி ஒரு இதுதான் அருள் வழிபாடா ஜோதி வழிபாடா உள்ள பெருமானா செய்ய சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஜோதியின் பிரகாசத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றோமா? கேள்விதான். ஜோதின்னு சொல்லிட்டா நம்ம அருட்பெரும் ஜோதினா அருள் சேர்ந்து இருக்கணுமே. ஜோதியை மட்டும் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோமே. அந்த ஜோதிக்கு உள்ள அகத்துல ஒரு தன்மை இருக்கின்றது. அந்த தன்மையை யாராவது தியானித்தது உண்டா? அந்த தன்மை இல்லது என்று கவனித்து பார்த்தது உண்டா? சூரிய ஜோதி என்ன செய்யும்? 12 மணிக்கு 1 மணிக்கு இந்த திருவிழா யாராவது நடக்க முடியுமா? சுட்டு பொசிக்கும் இல்லையா? சரி, சந்திர வழி பௌர்ணமி வழி அது குளிர்ந்த தன்மையானது. இதுக்கு இருக்கிற ஒரு தன்மை சொல்றோம்ல, இது சுடுன்னு சொல்றோம், இது குளிர்க்குன்னு சொல்றோம்ல. உள்ள செய்கிற ஜோதியுடைய தன்மை என்ன? அது அருள். அது அருள். 16 கலைகளை மதி அருள்புடல் இல். அப்ப அந்த தன்மையை யாராவது தியானித்து தியானம் செய்கின்றோமா? உள்ளே ஊன்றி பார்க்கின்றோமா? அப்படி இல்லை என்றால் டிவியில ஒரு விளக்க எரிகிறத பார்க்கிற மாதிரி தான் உள்ள பார்க்க முடியும். அதனால பெரிய பலன் கிடைக்காது. அந்த அருள்கிற தன்மையை தியானிக்காமல் அந்த அருள்கிற தன்மையை வெளிப்படாவிட்டால் புதுசா பெருமான் சொல்ற அந்த மரணங்களா பெருவாழ்வு கிடைக்காது. சரி, பெருமானாருடைய முக்கிய பயணிங்க இந்த மரணங்களா பெருவாழ்வு பத்தி தான் 10 நிமிஷம் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்கிறார். சரிப்பா, இத்தனை நாள் கடந்த வருஷம் டாக்டர் தொழில் மருத்துவ போய் கேம் விளாண்டோம், 6 அடிச்சோம், திருப்பி டாக்டர் தொழில் இந்த மாதிரி போய் கலரை உட்காந்துட்டோம், திருப்பி கலந்துட்டோம்னா அப்படி இருந்துட்டு போடுங்க. இதுக்குதான் அருளாளர்கள் இன்னொரு மெத்தட் கண்டுபிடிச்சாங்க. ஜீவசமாதி இல்ல தெய்வ நிலை அடையிறது அப்படின்னு பல்வேறு வகையான அடுத்தடுத்த நிலைகளை கண்டுபிடிச்சு சொன்னாங்க. அப்படி சொல்றப்ப சரி, அவங்க நிலை என்ன? 5 மாற்றுள்ள சொர்ண தேவி யார்? சொர்ண தேவி, அதாவது பொந்தேகம். அந்த பொந்தேகத்துல நிறைய வெரைட்டி இருக்கான். ஒரு மாற்று 10 மாற்று தாங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா? 5 மாற்று உள்ள சொர்ண தேவி பிரம்மா. அவருடைய வயச பெருமானார் உரைநடை பிரிவுல கொடுக்கிறார். யாருக்கு? பிரம்மதேவர். 4,32,000 வருடங்கள். அடுத்த 6 மாற்றுள்ள சொர்ண தேவி விஷ்ணு, 8,64,000 வருடங்கள். ருத்ரருக்கு 7 மாற்றுள்ள சொர்ண தேவி 12,96,000 வருடங்கள். மகேஸ்வரமூர்த்தி 8 மாற்றுள்ள சொர்ண தேவி 17,28,000 வருடங்கள். சதாசிவமூர்த்தி 9 மாற்றுள்ள சொர்ண தேவி, அவருக்கு வயசு 43,20,000. 5ஆம் பிரிவில் செய்யக்கூடிய சதாசிவமூர்த்தியுடைய வயசு 43,20,000. அது அருட்பெருஞ்சோதிதான். ஏன்னா அந்த ஒரு பொருளை தவிர இங்க எதுவும் இல்லை. சரியா? ஆனா இந்த ஆயுட்காலத்தை எதுக்கு பெருமான் கொடுக்குறாரு? இந்த ஆயுட்காலம் முடிஞ்ச உடனே அவங்க எங்க போவாங்க? அந்த ஆன்மா எங்க போவோம்? ஒரு ஆன்மா பிரம்ம பதவியோ, விஷ்ணு பதவியோ, மகேஸ்வர பதவியோ, சதாசிவமூர்த்தி பதவியோ அடையுது. இத்தனை வருஷம் அது வேலையை செய்யுது. செஞ்சு முடிச்சுட்டு எங்க போகும்? என்ன நடக்கும்? இதே மாநிலத்தை நீங்க எடுத்துதான் எதுவரை தயவுக்கு ஒருவரும் வரும் வரை, தயவுக்கு ஒருவரும் வரும் வரை, தயவுக்கு ஒருவரும் வரும் வரை
இந்த பிறவி சூழலை அறுக்கத்தான் பிறவாயாக்கை கொடியோன் அப்படின்னு முன்னோர்கள் சொன்னார்கள். முன்னோர்களா அந்த அற்பெருஞ்சோதி அந்த மெத்தடை கொடுத்துட்டு வந்தது. வள்ளலாருங்கிற தேகத்துல அந்த அற்பெருஞ்சோதி வர்றப்ப இரவாயாக்கை கொடியோன்னு மாற்றிருக்காங்க. பிறவாயாக்கைக்கும் இரவாயாக்கைக்கும் வித்தியாசம் உண்டு. முழுசா பிறப்ப அறுத்து விட்டுரு அப்படின்னு நான் டாக்டர் போறேன், அருவ நிலையிலிருந்து வெட்ட வழியில தானே என்னைய படைச்சி கூட்டு வந்தா, திருப்பி நான் அருவ நிலைக்கே போய் சூரிய நிலைக்கே போய் பண்ணுறேன். சும்மா இது சொன்ன பெருமானார் இல்லை, தவறு. இந்த சராசரத்திலே படைக்கப்பட்ட அதி உத்தமமான கருவி இந்த மாநில தெய்வம் தான். இந்த மாநில தெய்வத்தில் நிச்சயமாக வாழ வேண்டும் என்றால் இந்த தயவு ஒருமையை தவிர ஒரு நத்தோடும் இல்லப்பா, ஒரு நத்தோடும் இல்லப்பா. யோகம் செய்தியா, தவம் செய்தியா? பெருமானாரே ஒரு பாடல்ல சொல்றாரு, சரியை நான்கும் ஒரு கிரியை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனி தனி கண்டறிந்தே உரிய சில ஞானிகளை நான்கும் அருளியால் ஒன்றென்றாயிருந்தேன் மேல் உண்மைகளை பெற்றேன் அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலையறிந்தேன் அப்பா நின்று ஓங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் இங்கு இரவாமை உற்றேன் காண்போனே. அனுபவமாலை பாடல் சொல்றார். தாறு அந்தம் சொல்றாரு. என்ன அந்தம் தெரியுமா? தாராந்தம், ஓராந்தம், யோகாந்தம், வேதாந்தம், கலாந்தம், சித்தாந்தம். இந்த 6 அந்தத்துக்கும் மேலாதான் போறாரு. சரியை 4, சரியை 4, சரியை கிரியை யோகம் 4 இருக்கு இல்லையா? சரி 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 கிரியை சரி யோகம் சரி ஞானம், அதுல 4. அப்புறம் கிரியை சரியை கிரியை யோகம் கிரியை ஞானம் அப்படின்னு அது ஒரு 4. 16 நிலைகள்ல போகும். எல்லா படிகளையும் கடந்துட்டு இறுதியா பேருபதேசத்துல சொல்றப்பதான் தயவுதான் தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். நீங்களும் ஒருமையினோடு இருங்கள். அத்தனை சொல்றது எதுக்குன்னா, பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டும். நீ கேள்விப்பட இருந்த இல்ல ஏதோ ஒரு தெய்வ பதவியை கூட நீ அடைந்த, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீ திருப்பி இங்கதான் வந்தாகணும், திருப்பி பிறந்துதான் ஆகணும். கால எல்லை தான் வேறுபடுகின்றது. ஆனால் பிறப்பை அறுக்க முடியவில்லை, இறப்பைத்தான் தடுக்க முடிந்தது. இதுதான் பெருமானார் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய சூட்சம். இந்த இறப்பை தடுக்கிறதுக்கு ஒரே வழி கொடுக்கப்பட்ட, நல்லா யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் சொன்னேன் சராசரி மூர்த்தி? 43,83,20,000 இத்தனை வருஷங்கள் கழிச்சு திருப்பி இந்த மாநில இருக்கிறது. ஆனால் உங்கள் கையில் நம் கையில் இப்பவே இந்த மாநில இருக்கின்றது இல்லையா? இதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? எத்தனையோ வருஷம் கழிச்சு நீ எந்த சாமி முன்னாடி போய் நின்று கோயில்ல எனக்கு அதற்குழு இதற்குழு இப்படி வாழவை அப்படி வாழவை கேட்டு கொடுக்கிறோமோ, அவங்களே பதவி காலம் முடிந்த பிறகு நீ இப்ப இருக்கிற மாநில எடுத்துட்டு வர போறாங்க. இதை வச்சாதான் அந்த தயவுங்கிற ஒரு நிலைக்கு ஒருமை நிலை அடைய முடியும் இல்லையா? ஆனா இப்பவே கையில் இருக்கு மாநில தேவம். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆன்ம சிக்ஷனுக்களுக்கும் இப்பயே கையில இருக்கு, ரெடியா இருக்கு. எடுத்து இந்த ஒருமைங்கிற ஒரு நிலைக்கு போய் தயவை வெளிப்படுத்துறோமா இல்ல வீண் அடிச்சுட்டு மண்ணில் வச்சுட்டு போறோமா? இது நம்ம கையில இருக்கு. இதற்கு முன்னோர்கள் உபாயம் சொல்லவில்லையா என்றால், முன்னோர்கள் சாகா நிலையில் நினைச்சதெல்லாம் அறிவு நிலைக்கு போறதுதான். நல்லா 6th செஞ்சுரி 3rd செஞ்சுரி அடிச்சுட்டு டாக்டர் கோவில் போயிருக்கார மாதிரி இறைவனுடைய அறிவு நிலைக்கு போய் உட்கார்ந்துறது. வான் கலந்த வாணிக்க வாசகா ஞானதேகம் மட்டுமடைகிறது. கிடிரூபம் அருணகிரிநாதர் என்ன ரூபம் அடைந்த? அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் என்ன ரூபம் அடைந்தார்? கிடிரூபம். கிடிரூபம் சுத்த பிரணவ ரூபம்.
சுத்த தேகம் பெற்றாங்கன்னா சுத்த சொர்ண தேகம். அதை பல மாற்று இருக்கு. ஒரு மாற்றுல இருந்து அது மாற்று ஏறிட்டே போகும் இல்லையா? அத்தனை ரூபங்களை அடைந்த பிறகு திருப்பி வந்து பதவி காலம் முடிஞ்ச பிறகு இந்தியாவில் பிரைம் மினிஸ்டர் நாடாளுமன்ற எலெக்ஷன்ல எத்தனை வருஷம் இருக்கலாம்? 5 வருஷம். பதவி முடிஞ்ச பிறகு பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் அவருக்கு சில செக்யூரிட்டி போர்ஸ் எல்லாம் பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனா மக்கள் செலக்ட் பண்ணலான்னா சாதாரண மனிதர்கள். அதுபோலத்தான் அந்த பதவி காலம் முடிந்த பிறகு மீண்டும் இங்கு தேகம் எடுத்து தயவுக்கு உரிமை வர வேண்டும் என்ற நிலையை அடைந்து இரவாமை பெரும் வரை சிறப்பு தொடர்ந்து கொண்டேதான் தவிர்க்க முடியாது. இதுக்குதான் நீங்க இரவாமையை நோக்கி ஓடுங்க. இரவாமைக்கு இந்த தயவு தவிர வழியே இல்லை. அற்புதம் அற்புதம் ஜோதி பெரும் கருணை அற்புதம் ஜோதி